கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. நம்ம யூதாவின் புத்தகத்துல இருந்து நம்ம ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கோம். यहूदा की किताब के अंदर से हम अभ्यास कर रहे हैं. போன வாரம் நம்ம இந்த அன்பை பற்றி நம்ம பார்த்தோம். पिछले हफ्ते में हमने प्रेम के बारे में देखा. அதுல 9 விதமான அன்பை பார்த்தோம். उसमें 9 प्रकार के प्रेम के बारे में हमने देखा. அதுல 8 விதமான எல்லா அன்புமே நம்மளுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. और सारे प्रेम जो है हमारे जीवन से संबंधित है. எரோஸ் அப்படிங்கிற வார்த்தை சம்பந்தப்பட்டது. एरोस शब्द संबंधित है. அது पर लुदूஸ் இருக்குது, लुदूस, ஃபீலியா இருக்குது, फीलिया, பிராக்மா, प्राग्मा, फिलोशिया, फिलोशिया, ஸ்டோர்ஜ், स्टोर्ज, மானியா, मानिया, ஜேனியா, जेनिया, அகப்பே. अगपे. இது எல்லாமே நம்மளோட சம்பந்தப்பட்ட அன்பு தான். ये सारा प्रेम का जो क्रियाएं हैं वो सब हमसे संबंधित है. இது எல்லாமே வாழ்க்கையில இருக்கணும். ये सब जीवन के अंदर होना है. சில ஜனங்கள்ட்ட ஒரு சில காரியங்க இருக்காம இருக்கலாம். और कुछ लोगों के पास कुछ चीज नहीं होगा. இப்ப எரோஸ் எடுத்துட்டோம்னா अब ये रोज को ले लेंगे. அது செக்சுவல் பேஷன், वो यौन जुनून है. அப்போ அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த அன்பு இருக்காது. तो जिसका शादी नहीं हुआ उनको वो नहीं होगा. அந்த எரோஸ் இருக்காது. वो एरोस नहीं होगा. அதனால ஒண்ணு இல்ல. उसकी वजह से कुछ भी नहीं. ஆனா மத்த காரியங்கள் நீங்க பாக்கும்போது लेकिन बाकी चीजों को अगर आप देखेंगे எல்லாம் நம்மளோட சம்பந்தப்பட்ட காரியம் தான். सारे हमसे संबंधित चीज ही हैं. ஆனா எல்லா அன்பை விட लेकिन सभी प्रेम से நம்மட்ட அகப்பே அன்பு தான் உச்சகட்டத்துல இருக்கணும். और अगपे प्रेम आपका हमारा सबसे पहला होना चाहिए. நீங்க தேவனிடத்தில் காண்பிக்கிற அன்பு தான் அதிகமா இருக்கணும். आप परमेश्वर के प्रति जो प्रेम दिखाते हैं वो ज्यादा होना चाहिए. அந்த அன்புக்கு முன்னாடி उस प्रेम के सामने வேற எல்லா அன்பும் தணிஞ்சு போயிடும். बाकी सारा प्रेम जो है ढक जाएगा. இந்த உலகத்துல அன்பு எல்லாம் தணிஞ்சு போயிடும். ये संसार का प्रेम पूरा ढक जाएगा. அகப்பே லவ் தான் உயரணும். अगपे प्रेम ही बढ़ना है. அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा உன் தாயின் தகப்பனையும் तेरे माता और पिता को என்னை விட அதிகமா நேசிக்க கூடாதுன்னு சொன்னார். मेरे से ज्यादा प्रेम नहीं करना. அப்ப அதிகமான நேசம் யார் மேல வைக்கணும்? तो ज्यादा प्रेम किसके ऊपर होना चाहिए? யெகோஷுவா மேல. यहोशुआ के ऊपर. அதுதான் அகப்பே லவ். वही है अगपे प्रेम. இந்த அன்பின் விருந்து, ये प्रेम का दावत जो है, அந்த அகப்பே அன்பின் விருந்து பற்றி பேசுறேன். वो अगपे प्रेम का दावत के बारे में बात कर रहा हूं. அந்த விருந்துல उस दावत के अंदर ஒரு சில ஜனங்கள் கரையாக இருக்கிறார்கள். कुछ लोगों के अंदर डाग है. அவங்க கரம் அந்த விருந்திலே அவங்க ஒரு கரமதி இருப்பாங்க. और उस दावत के अंदर वो एक डाग के मानित रहेंगे. பாருங்க, தாவீது சொன்னார், दाऊद ने कहा சங்கீதம் 133 சங்கீதத்துல भजन संगीत 133 में அதுல 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது अगर पहले वचन को हम देखेंगे அவர் அருமையா ஒரு காரியத்தை சொல்றார். वो अद्भुत चीज बताता है. இதோ கர்த்தர் ஒருமித்து சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. ये भाई एक साथ रहने के लिए எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. और कितना अच्छा है, कितना भला है. சோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுதல், तो भाइयां साथ में रहना, அது அன்பின் விருந்து. वो प्रेम का दावत है. இந்த அன்பின் விருந்துல इस प्रेम के दावत में சில ஜனங்கள் ஒரு கரையாக இருப்பாங்க. कुछ लोग डाग बनकर रहेंगे. அவங்கட்ட இந்த பொதுவான விசுவாசம் இருக்காது. उनके पास ये जो साधारण विश्वास नहीं होगा. இந்த யூதாவின் புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிச்சு ஸ்டடி பண்ணிட்டே வரோம். यहूदा के किताब के अंदर हम लगातार पढ़ते आ रहे हैं. அதுல கிருபைய அவங்க அவமானப்படுத்துற ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. अनुग्रह को अपमान करने वाले लोग इस संसार में हैं. அவங்க நம்மளோட சேர்ந்து இருக்காங்க. वो भी हमारे साथ में ही हैं. இவங்க எல்லாம் ஒரு கரை. ये सब एक डाग हैं. அன்பின் விருந்துல प्रेम के दावत में அவங்க ஒரு கரையாக இருக்காங்க. वो एक डाग है. பாருங்க, வேதம் சொல்லுது, कलाम कहती है இந்த கரைகள் எப்படிப்பட்ட கரைகள்? ये डाग किस प्रकार के हैं? இந்த அன்பின் விருந்துக்கு அவங்க கரையா இருக்கிறாங்க. तो ये प्रेम के दावत में वो डाग हैं. அவங்க அந்த அன்பின் விருந்து பாருங்க, யெகோஷுவாவுடைய விருந்துல நீங்க பாத்தீங்கன்னா, देखिए यहोशुआ के दावत के अंदर आप देखेंगे तो அவங்க 12 சீஷர்கள் இருக்காங்க. 12 शिष्य हैं. அங்க விருந்து நடக்குது. और वहां पर दावत हो रहा है. அது ஒரு அன்பின் விருந்து. वो एक प्रेम का दावत है. அந்த அன்பின் விருந்துல उस प्रेम के दावत में யூதாஸ் காரியத் ஒரு கரையாக காணப்பட்டார். और यूदास इस्करियोत एक डाग के मानी दिखाई दिया. இதே மாதிரி ऐसे ही இந்த நாட்களிலும் इन दिनों में ஒரு அன்பின் விருந்துல கரைகள் இருப்பாங்க. एक प्रेम के दावत में डाग बनकर रहेंगे. அந்த கரைகள் எப்படிப்பட்டவர்கள்ங்கறத நம்ம ஒவ்வொண்ணா பார்க்க वो போறோம். डाग से जो लोग हैं वो किस प्रकार के हैं वो हम देखेंगे. பாருங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். दोबारा उस वचन को हम पढ़ेंगे. யூதா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். यहूदा का पहला अध्याय 12वां वचन. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். போதும். பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है
தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். वो अपने आप को चलाते हैं, இவங்க தன்னையே மேய்த்துக் கொள்வாங்க. वो अपने आप को चलाते हैं, அதாவது ஃபீடிங் themselves. वो अपने आप को खिलाते हैं, அவங்க தன்னையே தனக்குன்னு சாப்பிடுவாங்க. वो हम मेरे लिए करके खाएंगे. மந்தையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. आप अपनी जो भेड़ है उसके बारे में चिंता नहीं करेंगे, ஆனா அவர்கள் தங்களையே மேய்த்துக் கொள்வார்கள். वो अपने आप को ही करते रहेंगे. அப்படிப்பட்ட அந்த மேய்ப்பர்களை பற்றி எசேக்கியேல் எசேக்கியேல் மூலமா கர்த்தர் பேசுறார். ऐसे इस प्रकार के जो चरवाह हैं उसके बारे में எசேக்கியா बोलता है. பாருங்க எசேக்கியேல் 34 அதிகாரம் एजेकिया का 34वां अध्याय, அதுல 10 வசனத்தை வாசிக்கலாம். 10वें वचन को पढ़ेंगे. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பரினி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. பாருங்க கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா ஒரு வார்த்தை சொல்றார். परमेश्वर एजेकिया भविष्यद्वक्ता के द्वारा एक शब्द बोलता है, இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து मैं चरवाह के विरुद्ध आकर என் ஆடுகளை அவர் கையிலிருந்து கேட்டு मेरे भेड़ों को उसके हाथ से लेकर, அந்த மேய்ப்பர்கிட்ட தன்னுடைய ஆடை கேட்பாங்களாம். वो चरवाह से अपने भेड़ को मांगेंगे. இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இருக்குது. आज बहुत सारे कलीसियाएं हैं. இந்த சபைகள்ல इस कलीसियाओं के अंदर கர்த்தர் அந்த மேய்ப்பன்ட்ட ஆடுகளை கேட்பார். परमेश्वर उस चरवाहा से उस भेड़ को पूछेगा. அவர் அந்த சபைக்கு வரும்போது वो कलीसिया में आते समय அந்த சபையில் அவர் பாப்பார். उस कलीसिया में देखेगा அந்த மேய்ப்பன் என்ன செய்து கொண்டிருக்கிறார். वो चरवाहा क्या कर रहा है. அந்த மேய்ப்பன் மந்தைக்கு ஃபீட் பண்றாரா. वो चरवाहा वो भेड़शाला के लिए घर बनाता है क्या. அந்த மந்தைக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறாரா. वो चरवाहों को भोजन खिलाता है, அல்லது தன்னையே தனக்கின்றே சாப்பிட்டு இருக்கிறாரா. या फिर मेरे लिए करके अपने लिए खाता है. அத பார்க்கிறதுக்கு அவர் வர்றார். उसे देखने के लिए वो आता है. அங்க சில மேய்ப்பர்கள் वहां कुछ जो चरवाह हैं தங்களையே அவங்க என்ன செய்றாங்க மேய்க்கிறாங்க. वो अपने आप को चराते हैं. மந்தை மேய்க்கும் தொழிலை விட்டு और जो अपने भेड़ों को चराने का जो काम छोड़कर அவர்கள் விலக்கிடுவேன். उनको निकाल दूंगा. சிலவங்க தன்னையே மேய்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. कुछ लोग अपने आप को चराने की कोशिश करते हैं. அந்த மேய்ப்பர்களை उस चरवाह को விலக்கிடுவாராம். हटा देगा. அப்போ அந்த போஸ்ட்ல இருந்து அகற்றுறாரு அவர். तो उस स्थान से उन्हें निकाल देता है. மேய்ப்பன்கிற அழைப்பையும் கொடுக்கிறாரு. वो चरवाह का बुलाहट को भी देता है. ஆனா இவங்களுடைய சிந்தனை வித்தியாசமா இருக்கிறதுனால लेकिन इनका विचार पूरा अलग है. इसके लिए அவங்க அந்த மேய்ப்பனுடைய ஸ்தானத்துல இருந்து எடுத்துறார். उनको उस चरवाह के स्थान से निकाल देता है. எடுத்துட்டு निकाल कर என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமா இராதபடி और मेरे भेड़ उनके लिए भोजन नहीं होना चाहिए. அவருடைய ஆடை காப்பாத்துறதுக்கு வர்றார் பாருங்க. वो उसके भेड़ को बचाने के लिए आता है. இப்படிப்பட்ட ஜனங்கள் इस प्रकार के लोग இவங்க அன்பின் விருந்துல ஒரு கரையாக இருக்கிறாங்க. वो प्रेम की जो सभा है उसमें एक डाग है. அன்பின் விருந்துல ஒரு கரையாக காணப்படுற ஜனங்கள் प्रेम की सभा में वो डाग भी दिखते हैं. மெய்ப்பனை போல தன்னை காமிப்பாங்க. वो अपने आप को चरवाह की तरह दिखाते हैं. ஆனா அவங்க பட்சிக்கிற ஓநாய்களா காணப்படுவாங்க. लेकिन वो भस्म करने वाले एक लोमड़ी की तरह दिखेंगे. வெளி தோற்றத்துல அவங்க ஒரு பெரிய ஒரு மெய்ப்பன் और बाहरी रूप में वो चरवाह हैं. ஆனா உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்குது அது ஓநாய். लेकिन अंदर जो छुपा है बड़ी भेड़िया है. இவங்க என்ன செய்வாங்க. ये क्या करेंगे. ஒவ்வொரு ஆடையா சுரண்டுவாங்க. हर एक भेड़ को ऐसे लेंगे. ஒவ்வொரு ஆடையா சாப்பிடுவாங்க. एक भेड़ को खाने लगेंगे. அவங்கள தீத்து கட்டிடுவாங்க. उनको पूरा नाश कर देंगे. ஆனா அந்த ஆடை கர்த்தர் காப்பாற்றுவார். लेकिन उस भेड़ को परमेश्वर बचाएगा. அந்த மந்தை அந்த இடத்துல அந்த மேய்ப்பன் அந்த இடத்துல இருந்து எடுத்து போட்டு उस चरवाह को उस जगह से निकालकर அங்க வேற ஒரு மேய்ப்பன் அவர் கொடுக்கிறார். वहां दूसरे चरवाह को देता है. தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி சொன்னார். मन के हिसाब से वो अपने चरवाह को देता है. அப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். ऐसे प्रकार का परमेश्वर है ஆனா हमारा. நிறைய மேய்ப்பர்கள் वो बहुत सारे चरवाह लोग அவங்க ஆடுகளை அவங்க என்ன செய்றாங்க ஆகாரமாக்கிட்டு இருக்காங்க. वो भेड़ों को अपना भोजन बना रहे हैं. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும். मैं जानता हूं बहुत सारे लोगों को. நிறைய பேர் என்கிட்ட நிறைய ஆடுகளை என்கிட்ட சொல்லி இருக்காங்க. बहुत सारे भेड़ मेरे पास बोले हैं. பிரதர் எங்க மேய்ப்பன் வாரத்துக்கு ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. हमारा चरवाह जो है हफ्ते में एक बार हमारे घर पे आते हैं. ஒவ்வொரு தடவையும் வரும்போதெல்லாம் காணிக்கை கொடுக்க வேண்டியது. और जब वो आएंगे हम दान देते हैं. எங்கிட்டே ஒண்ணும் இல்ல. हमारे पास ही कुछ नहीं. நாங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. हम बहुत सारे देना है. அந்த மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பனா இருக்காங்கன்னு பாருங்க. चरवाह किस
प्रकार का चरवाहा है देखिए, ஆடுகள் அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு மேய்ப்பர்கள். वो भेड़ों को ऐसे ही खाने वाला चरवाहा है। ஆடுகள் ஆசீர்வதிக்கப்பட वो भेड़ आशीषमय होने के लिए இவங்க முழங்கால நிக்கணும். ये घुटने में रहना है, இவங்க அவங்களுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். वो उनको भोजन लाके देना है, அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். उनको आशीष लाके देना है, அவங்களுடைய ஜெபம் उनका प्रार्थना வானத்தின் பலகங்களை திறந்து கொடுக்கணும். आकाश के भंडार को खोल कर देना है। அப்படிப்பட்ட மேய்ப்பன் தான் கர்த்தருக்கு தேவை. इस प्रकार का चरवाहा परमेश्वर को चाहिए। ஆனா இங்க மேய்ப்பர்கள் என்ன செய்றாங்க? लेकिन यहाँ पर चरवाहा क्या करते हैं? தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்கள். वो अपने आप को चराते हैं, நான் தனக்கு தான் வேணும் இருப்பாங்க. उसी हम मुझे ही चाहिए ऐसे सोचते हैं। மேய்ப்பனுக்கு ஆடுகள் மேல கவனம் இருக்கணும். और चरवाहा को भेड़ों के ऊपर ध्यान होना चाहिए। அந்த ஆடுகள் ஒரு வார்த்தை சொல்லிச்சுனா, अगर वो भेड़ ने एक शब्द बोला है तो அந்த வார்த்தை என்னென்ன, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படி சொல்லி ஃபுல் கவரேஜ் வரணும். उस शब्द का मतलब क्या है करके पूरा सीन उनको दिखना चाहिए। அந்த ஆடுகள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது वो भेड़ एक कदम उठा के रखते समय அடுத்த ஸ்டெப் இந்த ஆடுகள் எங்க போக போகுதுங்கிற கவனம் இருக்கணும். और अगले कदम पर ये भेड़ कहां जाने वाली है उनको ध्यान रहना चाहिए। இந்த ஆடுகளுடைய செயல்பாடுகள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ये भेड़ों का जो क्रिया है उनको जानना है। அவங்க தான் மேய்ப்பர்கள். वो ही चरवाहा है। சில ஆடுகள் துள்ளி குதிச்சு வேற இடத்துக்கு ஓடும். कुछ भेड़ जो है उड़ी मार कर वो दूसरे कहीं चले जाती है, அவங்களை பிடிச்சு கொண்டு வரணும். उसे पकड़ कर ले आना है, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். उनको भोजन देना है। இந்த ஆடுகளை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். इस भेड़ों के बारे में मैंने बहुत सारा रिसर्च किया है। பல வியாதிகள் அதுக்கு வரும்போதுங்க, बहुत सारे बीमारियां उसको आती है। இந்த வியாதிகளுக்கெல்லாம் மருந்து என்ன தெரியுமா? ये सारे बीमार के लिए दवा क्या है मालूम? பழைய காலத்துல जुने जमाने में மேய்ப்பர்கள் தன்னுடைய சைடு பேக் வச்சிருப்பாங்க. और चरवाहा लोग अपने कमर में एक बैग रखते हैं, அதுல ஒரு பொருள் வச்சிருப்பாங்க. उसमें एक चीज रखते हैं। ஒரு ஆடு வியாதிப்பட்டுட்டுனா, एक मेमना अगर बीमार पड़ गई तो அந்த பொருள் வேற ஒண்ணும் இல்ல, वो चीज और कुछ नहीं, அது தேனு. वो मध है। அந்த தேனை எடுத்து उस मध को लेकर அது பாறையில போட்டு ரப் பண்ணுவாங்க. उस एक पत्थर के ऊपर उसे ऐसे थोड़ा सा डालकर उसे ऐसे घिसेंगे, அத நல்லா ரப் பண்ணி उसको अच्छे से घिस कर அந்த ஆடுகளை நக்க வைப்பாங்க. उस मेमने को उसको चाटने के लिए रखते हैं। அது நக்க ஆரம்பிக்கும் போது वो जब चाटने लगती है அதனுடைய காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். उसके बदन में जो बीमार ही है, बुखार है, वो निकल जाता சில है। ஆடுகள் நடக்க முடியலையா, कुछ भेड़ अगर चल नहीं पाती है, அந்த ஆடை கழுத்துல போட்டு கொண்டு நடப்பாங்க. उसको अपने कंधे पे रख के चलते हैं, அது கையில தூக்கிட்டு நடப்பாங்க. उसको हाथ में लेकर चलते हैं। குட்டி ஆடுகள் பெரிய ஆடுகள் மீது வர முடியாது, ரொம்ப और தூரம். जो बच्चे बकरियां होती है वो बड़े बकरियों की तरह नहीं चल पाती, அந்த குட்டி ஆடுகளை சுமப்பாங்க. वो छोटे बकरियों को उठा लेते हैं। நீங்க மந்தை மேய்ப்பர்களை பாருங்க, आप चरवाहों को देखिए, அந்த குட்டி ஆடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாரு. वो जो छोटा भेड़ होता है उसे ऐसे ही छोड़ देते हैं। அது வீட்டுக்குள்ள வரும், वो घर के अंदर आएगा, வீட்டுக்குள்ள இருக்கலாம் சாப்பிட்டு போகும். वो घर के अंदर आके खा के जाएगा। இவங்க அது செல்லமாக்க வனச்சு அழைச்சி பிடிச்சு அதை தடை விடுவாங்க. वो उसको प्रेम से गले लगाकर उसको उसके ऊपर हाथ घुमाते हैं। ஒரு மேய்ப்பனுடைய குவாலிட்டியை சொல்லிட்டு இருக்கிறேன். एक चरवाहा का गुण को हम मैं बताता ஒரு हूं। ஆடு எப்படி அவங்க மேய்க்கிறாங்களோ एक भेड़ को जिस तरह चलाते हैं அதே மாதிரி தான் விசுவாசிகளை பார்க்கணும் நம்ம. वैसे ही विश्वासियों को हम देखना है। ஆனா விசுவாசிகளையே நான் மேய்த்துக் கொள்றேன்னா, लेकिन अगर विश्वासियों को ही मैं चल रहा हूं तो அப்போ அது அந்த மேய்ப்பனை கர்த்தர் அந்த சீன்ல இருந்து எடுத்துறா, तो परमेश्वर उस चरवाहा को उस जगह से निकाल देता அந்த है, பதவியில இருந்து எடுத்துறா. उस पदवी से निकाल देता है। பாருங்க, இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் इस प्रकार के चरवाहा அவங்க அந்த அன்பின் விருந்துல ஒரு கரையாக இருக்கிறாங்க. वो प्रेम के सभा में एक डाग हैं। இன்னைக்கு அப்படிப்பட்ட கரையா நம்ம மாறக்கூடாது. उस प्रकार के डाग हम नहीं बनना। பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் फिलिपियों का किताब 3 अध्याय அதுல 17ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 17वें वचन से हम पढ़ेंगे। சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். பாருங்க, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், प्रेरित पौल ये कहता है, சகோதரரே, हे भाइयों, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி आप मेरे साथ में चलने वाले, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி हम जिस तरह तुम्हें मार्गदर्शन देते हैं நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். और वो जो चल रहा है उसे एक छावनी के रूप में देखो। நாங்க எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி நடந்துக்கிடுங்க. हम जिस तरह चलते हैं वैसे ही तुम भी चलो। நாங்க எப்படி வழி நடத்துறோமோ அதை நோக்குங்கள். हम जैसे तुम्हें चलाते हैं उसे देखो। ஒரு மேய்ப்பன் மந்தையை வழிகாட்டணும்.
एक चरवाहा भेड़ों को चलाना है, ஒரு मार्ग சில दिखाना நேரத்துல है। மந்தைகள் அப்படி என்ன செய்யணும் தெரியாம இருப்பாங்க. और कुछ चरवाहा जो है कुछ परिस्थिति में क्या करे करके नहीं समझ में आता होगा। அப்படிப்பட்ட நேரத்துல उस समय में அந்த ஆடுகளுக்கு வழிகாட்டியே நம்ம காணப்படணும். उस भेड़ के लिए मार्गदर्शन बनना है। இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட வழிகாட்டியா இருக்கிறோமா? उस प्रकार के मार्गदर्शक हैं क्या? நம்ம பாருங்க, வேதம் சொல்லுது, कलाम कहती है கொஞ்சம் மேய்ப்பர்கள் வந்து தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்கள். कुछ चरवाहा लोग अपने आप को ही चरा रहे हैं। அவங்க யாரா? वो कौन है? அவங்க அன்பின் விருந்துல ஒரு கரை. वो प्रेम की सभा में एक डाग है। இன்னைக்கு நம்மலாம் அப்படி இருக்க கூடாது. आज हम वैसे नहीं रहना। பாருங்க 18 வசனத்தை வாசிக்கலாம். 8वें वचन को हम पढ़ेंगे। ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். பாருங்க, பவுல் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறார். पॉल एक चीज बताता है, ஏனெனில் அநேகர் क्योंकि बहुत सारे வேற விதமா நடக்கிறார்கள். अलग रीति से चलते हैं। அவங்க நான் காண்பிக்கிற வழியில நடக்கல, मैं जो मार्ग चलाया उस पर नहीं அவங்க चलते, வேற விதமா நடக்கிறார்கள். वो अलग रीति से चलते हैं। அவர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு वो मसीह के क्रूस को பகைஞர் என்று உங்களுக்கு अनेक தரம் சொன்னேன். विरोधी है करके मैंने बहुत सारे समय तुम्हें बताया அவங்க है। சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்கு விரோதி. वो क्रूस में जो मारा गया वो मसीह का विरोधी है। இதை பவுல் சொல்றார், நான் உங்களுக்கு நிறைய தடவை சொன்னேன். मैं पौल कहता है कि मैंने तुम्हें बहुत सारे समय बोला है, இப்பவும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். अभी भी मैंने आंसुओं के साथ बोलता हूं। கண்ணீரோடு சொல்ற ஒரு மெய்ப்பன் பாருங்க. देखिए, आंसुओं के साथ बोलने वाला एक चरवाहा देखिए। இன்னைக்கு நம்மளுக்கு மெய்ப்பன் வந்து பவுலுடைய சுவிசேஷம் தான். आज हमारा चरवाहा जो है पौलुस का सुसमाचार है। அவர் நடந்த விதமா நம்ம அதை நோக்கணும். वो जिस तरह चला उसे हम देखना है। அவர் எப்படி வழிகாட்டினாரோ அதை நம்ம நோக்கி वो பார்க்கணும். जैसा हमें मार्गदर्शन दिया वैसे ही हम देखना है। அவர் ஏற்கனவே சொன்னது மாதிரி वो जिस तरह पहले ही कहा, அநேகர் வேற விதமா நடக்கிறார்கள். बहुत सारे लोग अलग रीति से चलते हैं। பவுல் சொன்ன மாதிரி நடக்கல, पौलुस जैसे बताया वैसे नहीं, ஆனா வேற விதமா நடக்கிறார்கள். लेकिन अलग तरीके से चलते हैं। அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறாங்க. वो मसीह के क्रूस के शत्रु हैं। இத நான் முதல்ல சொன்னேன், इसे मैं पहले ही बोला, ஆனா இப்ப நான் கண்ணீரோடு சொல்றேன்னு लेकिन சொன்னேன். अब आंसू के साथ बोलता हूं। பாருங்க 19 வாசிங்க. 19 அவருடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள், ऐसे लोग, இவங்க யாரா? ये कौन है? இவங்க பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ये पृथ्वी के अलग चीजों, पृथ्वी की वस्तुओं के बारे में सोचते हैं। இவங்க ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்க மாட்டாங்க. आत्मिक चीजों को नहीं सोचते, இவங்க இந்த பூமிக்கு அடுத்த காரியத்தை தான் சிந்திப்பாங்க. पृथ्वी के वस्तुओं के बारे में ही सोचेंगे। அவங்களுடைய முடிவு என்ன? उनका अंत क्या है? அழிவு, विनाश। அவங்களுடைய முடிவு வந்து அழிவு. उनका अंत जो है विनाश है। அவர்களுடைய தேவன் யார்? उनका परमेश्वर कौन है? அவங்களுடைய தேவன் வைரம். उनका परमेश्वर पेट है। அதனால தன்னையே மேய்த்துக் கொள்கிறார்கள். इसलिए अपने आप को ही चराते हैं। அவர்களுடைய மகிமை, उनका महिमा, அவங்களுடைய லட்சியம், उनका लक्ष्य है। அவங்களுடைய லட்சியே, उनका लक्ष्य है। அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ वो जो इच्छा रखते हैं, அதுதான் அவங்க மகிமையா நினைக்கிறாங்க. उसी को वो महिमा सोचते हैं। அவங்க பூமிக்கு அடுத்தவைகளே சிந்தித்துக் वो கொண்டிருப்பாங்க. पृथ्वी के वस्तुओं के बारे में, पृथ्वी के वस्तुओं में ही मन लगाते हैं। ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை, लेकिन आज हमारा विचार மாம்சக்குரிய பிரகாரமா இருக்க கூடாது. मांस के प्रकार नहीं होना, அது ஆவிக்குரிய சிந்தனையா वो இருக்கணும். आत्मिक से विचार होना ஒரு चाहिए। மெய்ப்பனுடைய சிந்தனை, एक चरवाहा का அது विचार, ஆவிக்குரிய சிந்தையா தான் இருக்கும். वो आत्मिक विचार होना चाहिए। ஒரு மந்தையில ஒரு ஆட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, अगर एक भेड़शाला में एक भेड़ को अगर कोई समस्या है, அந்த மெய்ப்பன் வந்து தன்னுடைய மாம்சபரமான சிந்தையில யோசிக்க கூடாது. वो चरवाहा अपने मांस के प्रकार के विचार को नहीं लाना, அவங்க ஆவிக்குரிய சிந்தனையில தான் யோசிக்கணும். वो आत्मिक प्रकार के विचार को ही सोचना है। இந்த ஆடுக்கு என்ன தேவை? ये भेड़ को क्या चाहिए? இப்படி இந்த பலவீனமா இருக்கிற அந்த ஆட்டுக்கு என்ன தேவை? ये जो कमजोर है उस भेड़ को क्या चाहिए? ரொம்ப ஐடியாஸ் சொல்லலாம், बहुत सारे योजनाएं दे सकते हैं, ஆனா எல்லாத்துக்கும் மேலான ஐடியா என்ன தெரியுமா? लेकिन सबसे ऊपर क्या है? யெகோஷுவா தான். यहोशुआ ही आइडिया है। அவர்தான் நல்ல ஐடியா. वही अच्छा आइडिया है। நிறைய மெய்ப்பர்கள் தங்களையே மேய்த்துக் கொள்கிறாங்க. बहुत सारे चरवाहा अपने आप को चराते हैं। அவங்களுடைய தேவன் வந்து வயிறு தான். उनका परमेश्वर उनका पेट है। நான் பாத்துருக்கேன் நிறைய பாஸ்டர்ஸ், बहुत सारे पासवान को मैंने देखा है, கரெக்ட்டா அவங்ககிட்ட லிஸ்ட் இருக்கும். उनके पास एक लिस्ट होता है, எந்தெந்த இடத்துல பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்கு அப்படின்னு சொல்லி कहां पासवानों का मीटिंग चल रहा है, கரெக்ட்டா அந்தந்த இடத்துக்கு போயிருவாங்க. वो सही तरीके से वहां पर चले जाते हैं, ஏன்னா அங்க போக்குவரத்து செலவு கிடைச்சிரும், क्योंकि वहां आने जाने का खर्चा मिल जाएगा, மத்தியானம் சாப்பாடு கிடைச்சிரும், और दोपहर का भोजन मिल இன்னும் जाएगी, தேவையான சப்போர்ட் கிடைக்கும். और जो है वो सपोर्ट मिल जाएगा। ஆனா ஊழியன் பத்தாதுல ஊழியத்தை செய்ய மாட்டாங்க. लेकिन सेवकाई
के रूप में देखेंगे तो सेवा नहीं करते। நல்ல ஊழியர்கள் இருக்காங்க, बहुत सारे अच्छे सेवक लोग அவங்க हैं, இத பத்தி கவலைப்பட மாட்டாங்க, वो इसके बारे में चिंता ही नहीं करते। ஐக்கியத்தை மட்டும் தான் நாடுவாங்க, वो केवल मिलना ही, मिलाप को ही चाहते हैं, அந்த அன்பின் விருந்த மட்டும் தான் நாடுவாங்க, वो केवल प्रेम की सभा को ही चाहते हैं, அந்த அன்பின் ஐக்கியத்தை தான் விரும்புவாங்க। वो प्रेम के मिलाप को ही चाहते हैं। ஆனா அதுல ஒரு சில கரைகள் இருக்குது, लेकिन उसमें कुछ दाग हैं। இவங்க தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்கள், अपने आप को चराने वाले लोग ஆட்டை பத்தி கவலைப்பட மாட்டாங்க। मेमने के बारे में चिंता नहीं करते। இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் इस இருக்காங்க। प्रकार के लोग आज बहुत सारे हैं संसार இவங்க में। எல்லாம் அன்பின் விருந்துல ஒரு கரை। ये सब प्रेम की सभा में एक दाग है। பாருங்க, இததான் யூதா சொல்றார், इसी को यहूदा कहता है, அன்பின் விருந்துக்கு இவங்க கரையா இருக்கிறாங்க, ये प्रेम के सभा में एक दाग है। இவங்க தன்னையே மேய்த்துக் கொள்கிறார்கள்। ये अपने आप को चराते हैं। பாருங்க, யூதாவின் புத்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம்। यहूदा के किताब पहला अध्याय 12वें वचन को हम पढ़ेंगे। இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்து உண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள்। இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும்। அடுத்தது இவங்க யாரா? और अगला ये कौन है? தண்ணீர் இல்லாத ஒரு மேகம், और एक ऐसा बादल जिसमें पानी नहीं है। அப்படிப்பட்ட மேகமா இவங்க இருக்காங்க। इस प्रकार के बादल हैं। பாருங்க, அந்த மேகத்துக்குள்ள தண்ணீர் இல்ல, देखिए उस बादल के अंदर पानी नहीं, ஆனா காற்றினால் அடியுண்டு போகிறார்கள்। लेकिन हवा से चलते हैं। காற்று அடிச்சதுன்னா மேகம் தடதடன்னு ஓடிடுது, और हवा जैसे आएगा तो बादल ऐसे ही चले जाता है। இந்த பக்கம் காத்து அடிச்சு ஈஸ்ட் பக்கத்துல இருந்து காத்து அடிச்சுனா வெஸ்ட்டுக்கு போகும், और पूरब से अगर हवा आएगी तो पश्चिम की ओर जाएगी, வெஸ்ட்ல இருந்து காத்து அடிச்சுனா ஈஸ்ட்டுக்கு போகும், और अगर पश्चिम से हवा आएगी तो पूरब की ओर जाएगी। நார்த் பக்கம் காத்து அடிச்சுனா நார்த்துக்கு ஓடும், और अगर दक्षिण से हवा आती है तो वो पश्चिम की ओर जाएगी। இவங்க எல்லாம் ஒரு மேகத்தை போன்று இருக்கிறார்கள்। ये सब एक बादल के मानिद है। மேகம் வந்து ஜனங்களை குறிக்குது, और बादल लोगों को बताता है। இவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள்? किस प्रकार के बादल है? தண்ணீர் இல்லாத ஒரு மேகம், निर्जल बादल है, பரிசுத்தாவின் வல்லமை இல்லாத ஒரு மேகம், बिना पवित्र आत्मा के सामर्थ वाले, பரிசுத்தாவி இல்லாத ஒரு மேய்ப்பர்கள், और पवित्र आत्मा नहीं है ऐसे चरवाह। இவங்க ஒரு மேகமா காணப்படுறாங்க। ये एक बादल के मानिद है। ஜனங்களுக்கு அங்க ஷேடோ கொடுக்கக்கூடிய ஒரு மேகம் தான், और लोगों को छाव देने वाला एक बादल ही ஆனா है, அதுல தண்ணீர் இல்ல। लेकिन उसमें जल नहीं। தண்ணீர் இல்லாத மேகத்தை போல वो निर्लज बादल के मानिद, காற்று அடிக்கிற திசை பக்கமா ஓடிட்டு இருக்காங்க। जिस तरह हवा आता है उस तरह चलते हैं। இன்னைக்கு நீங்களும் நானும் மேகம் தான்। आज आप और हम बादल हैं। இந்த மேகத்துக்குள்ள தண்ணீர் இருக்குதா? इस बादल के अंदर जल है क्या? இந்த மேகத்துக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குதா? इस बादल के अंदर पवित्र आत्मा का अभिषेक है क्या? அப்படி இல்ல அப்படினா, यदि वैसा नहीं है, நீங்க காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் நீங்க போயிட்டே तो இருப்பீங்க। आप ऐसे रहेंगे, हवा जिस तरफ है वहां चलेंगे। அது ஒரு இடத்துல நிலையா நிக்கவே செய்யாது அந்த वो மேகம்। एक जगह पे स्थिर नहीं रहेगा बादल। இன்னைக்கு தண்ணீர் உள்ள மேகமாக மாறுங்க। आज जल भरा हुआ बादल बदल। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहता है, யாத்ராம 16 அதிகாரம் निर्गम का 16वां अध्याय அதுல 10 वचனத்தை வாசிங்க। 10वें वचन को हम पढ़ेंगे। ஆரோன் இஸ்ரவேல் புத்திராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள்। அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது। அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது। तो परमेश्वर का महिमा वहां मेघ में दिखाई दिया। வனாந்தரத்து பக்கம் அவங்க பார்க்கறாங்க, वो वन की ओर देखते हैं, அங்க கர்த்தருடைய அங்க ஒரு மேகம் காணப்படுது। वहां पर एक बादल दिखाई देता है। அந்த மேகத்து மேல கர்த்தருடைய மகிமை வந்து இறங்கிட்டு, उस बादल के ऊपर परमेश्वर का महिमा उतर गया। இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த மேகம்। आज आप और हम वो बादल हैं। இந்த மேகத்து மேல கர்த்தருடைய மகிமை இறங்கணும்। इस बादल के ऊपर परमेश्वर का तेज उतरना है। அதுல தண்ணீரே இல்ல அப்படினா, उसमें यदि पानी नहीं है, அதுல மேகம் அதுல மகிமை தேவனுடைய மகிமை இல்ல அப்படினா, यदि उसमें परमेश्वर का महिमा नहीं है, அந்த தண்ணீரை தேவனுடைய மகிமையோடு இணைச்சு பேசுறேன்। उस पानी को परमेश्वर के महिमा से जोड़ता हूं। அந்த மேகம் வெறும் மேகமா இருக்க கூடாது, केवल बादल नहीं होना चाहिए, தேவனுடைய மகிமையினால் நிறைந்த மேகமா இருக்கட்டும்। परमेश्वर के तेज से भरा हुआ बादल होना चाहिए। கர்த்தர்ட்ட கேளுங்க, परमेश्वर से मांगिए, கர்த்தாவே இந்த மேகத்து மேல உம்முடைய மகிமை இறங்கட்டும்பா। प्रभु इस बादल के ऊपर तेरी महिमा उतरने दे। இந்த மேகத்து மேல நீ தண்ணீர் ஊற்றும், इस बादल के ऊपर तेरे पानी को उंडेल, நீ தண்ணீர்னால் நிரப்பும் அப்பா। अब तेरे पानी से भर दे प्रभु, உம்முடைய பரிசுத்தாவில நிரப்புன்னு சொல்லி கேளுங்க। पवित्र आत्मा से भरो करके पूछो। அந்த மேகத்து மேல கர்த்தருடைய மகிமை இறங்கணும்। उस बादल के ऊपर परमेश्वर का तेज उतरना है। பாருங்க, மேகத்துல தண்ணீர் இருக்கும்போது जब बादल के अंदर पानी होता है, அதுல சூரிய வெளிச்சம் பட்டுதுன்னு வைங்களேன், जब उसके ऊपर सूरज की किरण पड़ती है, அதுல வானவில் தோன்றும்। उसमें इंद्रधनुष होता है। அதுதான் கர்த்தருடைய மகிமை। वही परमेश्वर का महिमा है। அப்படிப்பட்ட மகிமை உங்ககிட்ட காணப்படணும்। इस
प्रकार का महिमा आपके ऊपर प्रकट होना நீங்க चाहिए। தண்ணீருள்ள மேகமா இருந்தீங்கன்னா आप पानी से भरा हुआ बादल रहेंगे तो கர்த்தருடைய மகிமை உங்க மேல பிரகாசிக்கும் போது परमेश्वर का तेज जब आपके ऊपर आती है, அங்க கர்த்தருடைய உடன்படிக்கை உங்க மேல பிரகாசிக்கும், परमेश्वर का जो करार प्रतिज्ञा है वो आपके ऊपर प्रकाशमान होगा, அவருடைய வானவில் உங்க மேல பிரகாசிக்கும், उसका इंद्रधनुष वहां पर प्रकाशित होगा। அதுதான் மகிமை। वही है महिमा। பாருங்க எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் एजेकिया का पहला किताब அதுல 28ஆம் வசனத்தை வாசிங்க। पहला अध्याय 28वां वचन। மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ, மழை பெய்கிற நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது, அப்படியே சுத்தியுள்ள பிரகாசம் காணப்பட்டது। கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது। இதுதான் கர்த்தருடைய மகிமைக்குரிய தரிசனம்। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है மழை காலத்துல மேகத்துக்கு மேல எப்படி வானவில் தோன்றுதோ, जैसे वर्षा के दिन बादल में धनुष दिखाई देता है, அது சுற்றி எப்படி பிரகாசம் காணப்படுதோ, चारों ओर ऐसा प्रकाश दिखाई देता है। இதுதான் மகிமை, यही है तेज, இதுதான் கர்த்தருடைய மகிமை। यही परमेश्वर का तेज है। அந்த மேகம் வெறும் மேகமா இருக்காது, वो केवल तेज नहीं, बादल नहीं, அது தண்ணீருள்ள ஒரு மேகம், वो पानी से भरा हुआ बादल। அது மழை பெய்யும் போது, वो जब बरसात आती है, அதுல இருந்து தண்ணீர் விழும்போது, उससे जब पानी गिरता है, அது மேல ஒரு மேகம் காணப்படும், उसके ऊपर एक बादल दिखाई देता है, ஒரு வெளிச்சம் காணப்படும், एक रोशनी दिखाई देता है। அதுதான் கர்த்தருடைய மகிமை। वो परमेश्वर का तेज है। இன்னைக்கு நீங்க நாங்களும் ஒரு மேகமா இருக்கிறோம்। आज आप और हम एक बादल हैं। தண்ணீர் இல்லாத மேகமா இருக்க கூடாது, और बिना पानी का बादल नहीं होना चाहिए। கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கக்கூடிய மேகமா இருக்கணும்। परमेश्वर का महिमा को प्रकट करने वाला एक बादल होना चाहिए। ஆனா கொஞ்ச ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா, लेकिन कुछ लोग कैसे हैं, அவங்கட்ட அந்த மேகத்துல தண்ணீர் இல்ல, उनके बादल में पानी नहीं, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்ல, पवित्र आत्मा का अभिषेक नहीं है, பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் அவங்கட்ட இல்ல, पवित्र आत्मा का अनुभव नहीं है। ஆனா தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்கள்। वो अपने आप को चलाते हैं। இவங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ये किस प्रकार के लोग हैं? காற்று வீசும்போது जब हवा आती है, அவங்க அந்த திசையா அந்த மேகம் பறந்து போகும்। वो उस दिशा से उनका बादल चले இந்த जाता है। காற்று என்ன? ये हवा क्या है? இது உபதேசங்கள், ये उपदेश है। பலவிதமான உபதேசங்கள் இந்த உலகத்துல இருக்குது। भिन्न-भिन्न प्रकार के उपदेश इस संसार में हैं। அந்த உபதேசங்கள் வரும்போது, उस उपदेश आते समय அந்த மேகத்துக்குள்ள தண்ணி இல்லாததுனால, वो बादल के अंदर पानी नहीं है, அந்த इसके लिए காற்று வீசும்போது वो हवा जब आती है, அந்த மேகம் அப்படியே கடந்து वो போகும், बादल ऐसे ही जाता है। அந்த காற்று பக்கமாகவே கடந்து वो போகும்। हवा जहां से फैलती है वो आती है, उधर ही चले ஏன்னா जाता அதுல है, தேவனுடைய மகிமை இல்ல। क्योंकि उसके अंदर परमेश्वर का तेज नहीं है। தேவனுடைய மகிமை இருந்துச்சுன்னா, परमेश्वर का महिमा होता எத்தனை உபதேசங்கள் வந்தாலும் சரி, वो कोई भी उपदेश आने दो, அது கர்த்தருடைய மகிமை பிரகாசிச்சுக்கிட்டே वो இருக்கும்। परमेश्वर के महिमा को प्रकाशित करेगा। பாருங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம், एफिसियों का किताब 4 अध्याय அதுல 14ஆம் வசனத்தை வாசிப்போம்। 16वें वचन को पढ़ेंगे। இந்த காற்றை பற்றி நம்ம பார்க்கலாம்। हवा के बारे में देखेंगे। நாம் இனி குழந்தைகளாயிராமல், நாம் இனி குழந்தைகளாய் இராமல், மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல், பாருங்க பலவிதமான காற்று। देखिए अनेक प्रकार की हवा। இந்த பலவிதமான காற்று என்னது? ये कमजोर हवा क्या है? தந்திரமுள்ள போதகம், वो जो चतुराई वाला जो शिक्षा है। இந்த தந்திரமுள்ள போதகம் வந்து ஒரு காற்று। ये चतुराई वाला शिक्षा जो है एक हवा है। ரொம்ப தந்திரமா போதகம் பண்ணுவாங்க, बहुत चतुराई से शिक्षा देंगे। ஆனா எந்த மேகத்துல தண்ணி இல்லையோ, लेकिन जिस बादल में पानी नहीं, அது அந்த தந்திரமுள்ள போதகத்துக்கு ஏத்த மாதிரி போயிட்டே இருக்கும்। वो चतुराई की जो शिक्षा है उसकी तरफ चले जाएगी। ஆனா கர்த்தருடைய மேகம் மகிமை இருந்துச்சுன்னா, लेकिन परमेश्वर का महिमा अगर होगा तो எவ்வளவுதான் தந்திரமுள்ள போதகமா இருக்கட்டுமே, वो कितना ही चालाकी वाला उपदेश होने दो, அதுக்கு அது இணையாது, वो उसके साथ नहीं जुड़ेगा। அது தன்னுடைய மழையை ஃபுல்லா பொழிய பண்ண பிறகு அது நீங்கி போகும்। वो पूरा बरसात को बरसाने के बाद ही वहां से जाएगी। இன்னைக்கு நம்மளும் கர்த்தருடைய மகிமையின் மேகம் தான்। आज हम भी परमेश्वर की मेघ हैं। நம்ம கர்த்தர்ட்ட கேட்கக்கூடியது என்னன்னா, परमेश्वर से क्या मांगना है? கர்த்தாவே உம்முடைய மகிமை என் மேல பிரகாசிக்கட்டும்பா। हे प्रभु तेरी महिमा हमारे ऊपर प्रकाशित हो। இந்த மேகத்து மேல உம்முடைய மகிமை வந்து இறங்கட்டும்। और इस बादल के ऊपर तेरी महिमा आने दे। பாருங்க யூதா அங்க எச்சரிக்கிறார், यहूदा चेतावनी देता है। உங்க அன்பின் விருந்துல
तुम्हारे प्रेम की सभा में கொஞ்சம் பேர் கரைகளா இருக்கிறாங்க. कुछ लोग डाग हैं. அவங்க எப்படிப்பட்டவர்கள்? वो लोग किस प्रकार के அவங்க लोग हैं? தன்னையே மேய்த்துக் கொள்வாங்க. वो अपने आप को चराते हैं. அவங்க தண்ணீர் இல்லாத மேகம் போல காணப்படுறாங்க. वो बिना पानी के चरवाह के मानित है. அடுத்து என்ன பார்க்கலாம்? अगला क्या है देखेंगे? யூதா 1 அதிகாரம் 12 வசனம். यहूदा का पहला अध्याय 12वां वचन. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இவர்கள் தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் போதும். இவங்க ஒரு மரத்துக்கு ஒப்பிடுறார். ये इन्हें एक वृक्ष के मानिक करता है. இலை உதிர்ந்த ஒரு மரம், वो ऐसा वृक्ष जिसके पत्ते मुरझा गए, கனியற்ற ஒரு மரம் और फल नहीं है. இது 2 தடவை மரணத்துக்கு ஏதுவாக அது வேரோடு புடுங்கப்பட்டிருக்குது. और जो मृत्यु के समान वो अपने जड़ से उखाड़ दिया गया. அதுக்கு அது மேல ஒரு சாபம் இறங்கி இருக்குது. उसके ऊपर एक श्राप उतरा है. அதுட்ட இலைகளும் இல்ல, उसके पास पत्ते भी नहीं, அந்த மரத்துல கனிகளும் இல்ல, और ना ही वो वृक्ष में फल है. பாருங்க, இந்த அன்பின் விருந்துல கரைகளா இருக்கிறவர்கள், देखिए इस प्रेम की सभा में जो डाग हैं, இவங்கட்ட இலைகளும் இருக்காது, इनके पास पत्ते भी नहीं, இவங்கட்ட கனிகளும் இருக்காது, और ना ही फल है. இப்படிப்பட்ட ஜனங்கள்ட்ட நீங்க இலைகளை எதிர்பார்க்க முடியாது. इस प्रकार के लोगों से आप पत्ते नहीं देख सकते. இலைகள் எதை குறிக்கு அப்படினா, पत्ते किसे बताता है? சகோதரர் அன்பை குறிக்குது. भाईचारे की प्रीति. இந்த சகோதரர் அன்பை நீங்க அவங்கட்ட எதிர்பார்க்க முடியாது. भाईचारे की प्रीति को आप उनके पास नहीं देख सकते. ஒரு அன்பின் விருந்துல, एक प्रेम की सभा में சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை இன்பமானது, और भाई एक साथ जुड़ना कितना मधुर है, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, और कितनी भला और कितनी मधुर है. ஆனா அந்த சகோதரருடைய அன்புல, लेकिन भाईचारे की प्रेम में ஒரு கரை இருக்குது. एक डाग है. ஒரு மனிதன் அங்க இருக்கிறான். एक व्यक्ति है. அவன் ஒரு மரத்தை போல இருக்கிறான். वो एक वृक्ष के समान है. அவனுக்குள்ள இலைகள் இல்ல, उसके ऊपर पत्ते नहीं, அவனுக்குள்ள கனிகளும் இல்ல, और वो निष्फल है. அவன் 2 தடவை மரிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறான். वो 2 बार मरा हुआ स्थिति में है. வேறுண்டு அற்புதப்பட்ட ஒரு மனுஷனை போல இருக்கிறான். और जड़ से उखाड़ा हुआ एक मनुष्य के बांधित है. அவனும் அன்பின் விருந்துல கலந்து கொள்றான். वो भी प्रेम के सभा में भाग लेता है. ஆனா அவன்லாம் கரை. लेकिन वो सब डाग है. அவன் ஒரு மரம் தானா, वो एक वरदान ही है. அவன் ஒரு மரம், वो एक वृक्ष है. ஆனா அந்த மரத்துல இலைகள் இல்ல. लेकिन वो वृक्ष में पत्ते नहीं. இன்னைக்கு இலைகள் இல்லாத மரம் என்ன? आज बिना पत्तों का वृक्ष कौन सा है? இன்னைக்கு நீங்களும் மரம் தான். आज आप भी एक वृक्ष हैं. நானும் மரம் தான். हम भी एक वृक्ष हैं. நமக்குள்ள இலைகள் இருக்கணும். हमारे अंदर पत्ते होना चाहिए. இலை உதிர கூடாது. हमारी पत्ते जड़ना नहीं चाहिए. கனிகள் நிறைஞ்சு இருக்கணும். पूरे फलदायक होना चाहिए. அப்படியானால் ऐसा होगा तो நம்ம என்ன செய்யணும்? हम क्या करना है? இலைகள் நிறைந்த ஒரு மரமா இருக்கணும்னா, यदि पत्ते भरा हुआ एक वृक्ष होना है तो, ஒரு கனி நிறைந்த மரமா இருக்கணும்னா, फलदायक वृक्ष होना है तो, நம்மட்ட எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும் சிந்திச்சு பாருங்க. हमारे पास कैसा जीवन होना चाहिए सोच कर देखिए. சங்கீதக்காரன் சொல்றார், भजन संगीत कहता है, 1 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். पहला भजन संगीत 2 वचन. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து, और परमेश्वर के वचन पर प्रेम रखे, அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். उसे जो रात और दिन ध्यान करता है वो धन्य है. அப்போ கர்த்தருடைய வேதத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா, तो परमेश्वर के वचन को अगर आप ध्यान करेंगे तो நீங்க பாக்கியவான். आप धन्य हैं. அவன் யாரா? तो कौन है? அடுத்த வசனத்துல சொல்லுது, अगले वचन में बोला गया அவன் है, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு, वो नालियों के किनारे लगाकर, அவன் இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். वो पत्ते न झड़ने वाले वृक्ष के मानित होगा. தன் காலத்தில் தன் கனி கொடுத்து, और अपने ऋतु पे वो फलेगा. இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். और पत्ते झड़ते नहीं ऐसे वृक्ष के मानित அவன் होगा. செய்வதெல்லாம் வாய்க்கும். वो जो करेगा उसमें सफलता होगी. யாருடைய இலைகள் உதிராது? किसके वृक्ष के पत्ते नहीं मुरझाएंगे? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன். परमेश्वर के वचन पर जो प्रेम करता है. கர்த்தருடைய வேதத்து மேல உங்களுக்கு பிரியமா? यदि परमेश्वर के वचन पर आप प्रेम करते हैं क्या? இரவும் பகலும் நீங்க தியானிக்கிறீங்களா? रात और दिन आप ध्यान करते हैं क्या? அப்படி தியானிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, अगर आप ध्यान करने वाले होंगे तो உங்க இலைகள் உதிராது. आपके पत्ते नहीं झड़ेंगे. ஆனா அன்பின் விருந்துல ஒரு கரை இருக்குது. लेकिन प्रेम की सभा में एक दाग है. அவனுக்கு இந்த வேதத்து மேல அன்பு இருக்காது. उसको इस कलाम के ऊपर प्रेम नहीं होगा. அதனால அவன் இலை உதிரக்கூடிய ஒரு மரம். इसलिए वो मुरझाने वाला पत्ता है. அவன்ட்ட கனி
இருக்காது. उसके बाद फल नहीं होगा. ஆனா யார் வேதத்தை பிரியமாய் இருந்து வாசிக்கிறாங்களோ, जो कलाम पर विश्वास प्रेम करके पढ़ते हैं, அவங்க கனியுள்ள ஒரு மரம், वो फलदायक वृक्ष होंगे. இலை உதிராத ஒரு மரமா மாறுவாங்க. वो पत्ते झड़ते नहीं वैसे वृक्ष बनेंगे. அப்படிப்பட்ட மரமா தான் நம்ம இருக்கணும். इस प्रकार के वृक्ष हम होना है. ஆனா இங்க ஒரு சில மரங்கள், लेकिन यहाँ कुछ जो वृक्ष हैं, அவங்களுக்கு வேதத்து மேல ஒரு பாசமே இல்ல. कलाम के ऊपर उनको कोई प्रेम ही नहीं होगा. பாருங்க யோவான் 7ஆம் அதிகாரம், யோहन्ना 7वां अध्याय, அதுல 49ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 49 को पढ़ेंगे. வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள், कलाम को जो नहीं जानते ये लोग, அவங்க சபிக்கப்பட்டவர்கள். वो श्रापित है. அப்போ ஒரு மனிதனுக்கு வேதம் தெரியல அப்படின்னா, और यदि एक व्यक्ति को व्यवस्था नहीं जानते हैं, அவன் तो சபிக்கப்பட்டவன். वो श्रापित है. இன்னைக்கு அந்த சபிக்கப்பட்ட மரத்தை ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. आज उस श्रापित वृक्ष को याद रखिए. ஒரு அத்தி मरத்து கீழ போனார், एक अंजीर वृक्ष के बाद करीब गया, கனியை தேடி போனார், கனி கிடைக்கல. वहां पर फल ढूंढ कर गया, वहां फल नहीं था. இனிமே யாரும் உன்கிட்ட உன் மரத்துல கனி சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னா, और कोई तेरे से फल नहीं खाएगा करके बोला, வேரோடு அறுப்புண்டு போயிட்டு, वो जड़ के साथ जड़ गई. அது வேரோடு அது பட்டு போயிட்டு, जड़ के साथ जड़ गई. சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். जो व्यवस्था को नहीं जानते वो लोग श्रापित हैं. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? तो हम कैसे होना चाहिए? வேதத்தை அறிந்தவர்களா, और कलाम को जानने वाले, வேதத்தை நேசிக்கிறவர்களா, कलाम से प्रेम करने वाले, அதை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களா उसे இருக்கணும். रात और दिन ध्यान करने वाले होना चाहिए. கர்த்தர் ஒரு இடத்துல ரொம்ப துக்கமான ஒரு காரியத்தை சொல்றார். परमेश्वर एक जगह पे दुखित होकर एक चीज बोलता है. ஹோசியா 8ஆம் அதிகாரம், होसिया का 8वां अध्याय, அதுல 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 12वें वचन को हम पढ़ेंगे. ஹோசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். होसिया 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். பாருங்க கர்த்தர் நம்ம துக்கத்தோடு சொல்ற ஒரு காரியம். परमेश्वर दुखित होकर एक चीज बोलता है, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். मेरे कलाम के जो मेरे कलाम के जो व्यवस्था है उसको मैंने लिख कर दिया. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். मेरे व्यवस्थाओं को मैंने लिख कर दिया. ஆனா அதை ஜனங்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். परंतु वे उन्हें पराये समझते थे. அவர் எழுதி கொடுத்தாராம் வேதத்தை, लिख कर दिया, ஆனா ஜனங்கள் அதை அந்நிய காரியமா எண்ணினாங்களாம். लेकिन लोग उसे पराये समझने लगे. எப்படி அந்நிய காரியம்னா எப்படி? पराये मतलब क्या? இந்த நம்ம எத்தனையோ புத்தகங்கள் இந்த உலகத்துல இருக்குல்ல, इस संसार में बहुत सारे किताबें हैं. அந்த புத்தகத்துல ஒரு புத்தகம் மாதிரி இது நினைச்சுக்கிட்டாங்க. उस किताब में एक किताब करके सोच लिए. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம். ऐसे ही बहुत सारों का विचार है. அந்த அந்நிய காரியமா அதை நினைக்காதீங்க. वो अन्य चीज करके मत सोचिए. கர்த்தர் அந்த வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். परमेश्वर उस व्यवस्था की जो महत्वता है उसे लिखा है. அதனால தான் தாவீது சங்கீதக்காரன் சொல்றார், इसलिए भजन संगीत कहता है, வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள और कलाम की महत्वता को समझने के लिए என் கண்களை திறந்தருளும். मेरे आंखों को खोल दे. அந்த வேதத்துல மகத்துவங்கள் இருக்குது. इस कलाम के अंदर बहुत सारे महत्व चीज हैं. அதை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். उसे उसने लिख कर दिया है. அதை பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிங்க. उस पर प्रेम करके रात और दिन ध्यान करना है. நீங்க பழம் அது கனி கொடுக்கிற மரமா இருப்பீங்க. आप एक फलदायक वृक्ष होना है. உங்க இலைகள் உதிராது. आपके पत्ते जड़ेंगे नहीं. ஆனா இந்த அன்பின் விருந்துல लेकिन प्रेम की सभा में கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. कुछ लोग हैं. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்களா? किस प्रकार के लोग हैं? தங்களையே மேய்த்துக் கொள்கிறாங்க. अपने आप को चराते हैं. தண்ணீர் இல்லாத மேகத்தை போல இருக்கிறாங்க. और निर्जल बादल की तरह होते हैं. பலவிதமான உபதேசங்கள் காற்றடிக்கும் போது, जब अलग भिन्न भिन्न प्रकार के उपदेश का जब हवा आता है, அவங்க அந்த காற்றடிக்கிற திசையே போயிட்டு இருக்காங்க. जिस तरह वो हवा आती है उस तरफ वो चले जाते हैं. அடுத்தப்பல இந்த ஜனங்கள் और उसके बाद ये लोग இலை உதிர்ந்த ஒரு மரத்தை போல, पत्ते जड़े हुए एक वृक्ष के माने, கனி இல்லாத மரத்தை போல இருக்கிறாங்க. और निष्फल वृक्ष के मानित हैं. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்க கூடாது. आज हम वैसे लोग नहीं होना. வேதத்தின் மகத்துவத்தை நம்ம அறியணும். कलाम की महत्वता को समझना है. இந்த உலகத்தின் புத்தகத்தை அறிந்து பிரயோஜனம் இல்ல. संसार की किताबों को समझकर कोई फायदा नहीं. இந்த உலகத்துல எல்லா புத்தகங்களும் பொய்கள் அதுல இருக்கும். ये संसार में सभी किताबें झूठी हैं. ஆனா பொய்கள் அதுல இருக்கும். झूठ उसमें होगा. ஆனா வேதத்துல எந்த பொய்யும் கிடையாது. लेकिन कलाम के अंदर कोई भी झूठ नहीं. அதுல உண்மை சம்பவங்கள் இருக்குது. उसमें सब कुछ सच्चा घटना है. வேதமே சத்தியம். कलाम ही सच्चा है. அது மத்த வேற எல்லாமே அது பொய். बाकी सब झूठ
है। இன்னைக்கு நீங்க பொய்யை நம்ப போறீங்களா? आज आप झूठ पर भरोसा करेंगे அல்லட்டி நீங்க வேதத்தை நம்ப போறீங்களா? या फिर कलाम पर भरोसा करेंगे? நிறைய வேத ஆராய்ச்சிகளா இருக்காங்க. बहुत सारे लोग हैं जो कलाम की खोज करते हैं। அவங்க ஆராயறதுக்கு அங்கங்க போறாங்க. वो खोज करने के लिए बहुत सारे जगह जाते हैं। ஆராய்ந்து வந்துட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? और जाकर आने के बाद क्या करते हैं? பைபிள் தப்புன்னு சொல்ல வருவாங்க. कलाम गलत है करके बोलेंगे। உங்க ஆராய்ச்சியில தப்பு இருக்கலாம், तुम्हारे खोज में गलत होगा, ஆனா வேதம் ஒரு நாளும் தப்பா இருக்காது. लेकिन कलाम कभी गलत नहीं हो सकता। நம்ம ஆராய்ச்சியை மீண்டும் ஆராய வேண்டியிருக்கும். और हमारा खोज दोबारा हमें शुरू करना होगा। உங்க ஆராய்ச்சியில ஏதோ ஒரு தப்பு இருக்குது, हमारे खोज में कुछ तो गलत था, ஆனா பைபிள்ல எந்த தப்பும் கிடையாது. बाइबल के अंदर कोई गलत नहीं। வேதத்துல மகத்துவங்கள் அறிந்திருக்கு இருக்குது. और कलाम के अंदर बहुत ही महत्वपूर्ण चीज है। அதை அந்நிய காரியமா நினைச்சு उसे अन्य समझकर அதை மாற்றணும்னு நினைக்காதீங்க. उसे बदलने की कोशिश मत करना। வேதத்தை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா अगर आप कलाम को बदलने की कोशिश करेंगे, வேதம் உங்களை மாற்றிரும். कलाम जो है आपको बदल देगा। ஒரு சகோதரன் இப்படிதான் சொன்னார், एक भाई ने ऐसे ही कहा, இந்த அப்போஸ்தலர் நடபடிகளே இருக்க கூடாது ये प्रेरितों का काम होना ही नहीं चाहिए அப்படின்னு சொல்லி தன்னுடைய உபதேசத்துல சொன்னார். ऐसे बोलकर इसने बोला, சொல்லி 7 நாள் அவரை கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு தூக்கிட்டார். बोल के 7 दिन में परमेश्वर ने उसे संसार से निकाल दिया। இப்படி நான் ஒரு சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ऐसा एक गवाही मैंने सुना है। அப்ப வேதம் எவ்வளவு முக்கியம். तो कलाम कितना महत्वपूर्ण है। வேதத்தை மாத்தணும்னு நினைக்க வேண்டாம். कलाम को बदलने की कोशिश मत करो। வேதத்தின்படி நம்மளையே மாத்திக் கொள்வோம். कलाम के अनुसार हमें ही बदलना है। இங்க அன்பின் விருந்துல यहाँ प्रेम की सभा में ஒரு சில ஜனங்கள் கரையாக இருக்கிறாங்க. कुछ लोग डाग हैं, அவங்க தன்னையே மேய்த்துக் वो கொள்கிறார்களா? अपने आप को चराते हैं। தண்ணீர் இல்லாத மேகத்தை போல இருக்கிறாங்க. वो निर्जल बादल की मानित है இலை உதிர்ந்த மரத்தை போல இருக்கிறாங்க. और पत्ते जड़े हुए वृक्ष के मानित है। இன்னைக்கு இதுல ஏதாவது ஒண்ணா நம்ம இருக்கிறோமா? आज इसके जैसे हम कुछ हैं क्या? அப்படி நம்ம இருக்க கூடாது. ऐसे हम नहीं होना। அப்படி ஒருவேளை இருப்போமானா, यदि हम ऐसे हैं तो ஐயோ என் மேகத்துல தண்ணீர் இல்லையே அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, अगर आप सोचते हैं कि मेरे बादल में पानी नहीं, கர்த்தர்ட்ட கேளுங்க. मसीह से पूछिए, அவர் மகிமையா உங்க மேல இறங்குவார். वो महिमा से आप पर उतरेगा। அந்த மகிமை அந்த மேகத்து மேல இறங்கும். वो महिमा उस बादल के ऊपर उतरेगा। பெந்தேகோஸ்தே நாளன்று वो पेंटेकोस्ट के दिन में 120 மேகங்கள் அங்க கூடி இருந்தது. वो 150 बादल वहां पर जमा थी। அங்க மேகம் இருந்துச்சுன்னா தண்ணி இல்ல. वहां पर बादल थी लेकिन पानी नहीं। அவங்க அந்த தண்ணி காத்துட்டு இருந்தாங்க. वो उस जल के लिए इंतजार कर रहे थे। 7வது நாள் 7वें दिन கர்த்தருடைய மகிமையின் மேகம் அவங்க மேல இறங்கிட்டு, परमेश्वर का तेज भरा हुआ महिमा वहां पर उतरा। அந்த மேகத்தின் மேல கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு, उस बादल के ऊपर परमेश्वर का महिमा उतरी அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது. और अग्नि से भरा हुआ जुबान दिखाई दिया। இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட மேகமா இருக்கிறோம்? आज हम किस प्रकार के बादल हैं? கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको सभी जरूर आशीष பாருங்க, யூதாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் यहूदा का किताब पहला अध्याय அடுத்தது 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13वें वचन को हम पढ़ेंगे। தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். பாருங்க, அடுத்தது இவங்க யாரா? और अगला ये कौन है? இவங்க அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றார். वो इसमें कहा गया है कि ये समुद्र की लाट है जो अपमान को निकालता है। இந்த அவங்களுடைய அலை, அவங்க வந்து ஒரு அலைகள், वो एक प्रचंड बाढ़ है। இந்த அன்பின் விருந்துல கரையா இருக்கிறவர்கள், ये प्रेम के जो सभा है उसमें डाग है। இவங்க ஒரு கடல் அலைகள், ये समुद्र की लाट है। இவங்க எப்படிப்பட்ட கடல் அலைகள்னா, ये किस प्रकार की लाट है? தங்களுடைய அவமானங்களை अपने लज्जा को நுரை தள்ளுகிற ஒரு கடல் அலைகள். वो फेन उछलते हैं। அந்த சமுத்திரத்துல என்னென்ன காரியங்கள் இருக்குதோ, அசுத்தமான காரியங்கள், समुद्र में जो जो अशुद्ध चीजें हैं, இந்த கடல் அலைகள் அப்படியே அந்த நுரை தள்ளுவாங்க வெளியில. वो ये समुद्र की लाट जो है उसको बाहर निकालता है। அந்த நுரை அங்க வெளிய தள்ளும். वहां पर फेस होकर बाहर आता है। இது நீங்க கிரீக் சைடுலயும் மத்த கடல் அலைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். आप समुद्र के किनारे या फिर क्रीक साइड में देखेंगे तो मालूम पड़ेगा। அந்த கரை, அந்த அன்பின் விருந்துல கரையா இருக்கிறாங்கல்ல, वो प्रेम की सभा में जो डाग हैं, அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. उनके पास बहुत सावधानी से रहिए। ஏன் தெரியுமா? क्यों? அவங்க உங்களை அவமானப்படுத்திடுவாங்க. वो आपको अपमान करेंगे। அவங்க பயங்கரமான கடல் அலைகள், वो बहुत भयानक समुद्र के लाट हैं। அவங்க உங்க அன்பின் விருந்துல கரையா இருக்கிறாங்க. वो आपके प्रेम के सभा में डाग हैं। உங்களே அவமானப்படுத்த வருவாங்க. आप ही को लज्जा करने के लिए आएंगे। உங்களை பற்றி உங்களை அவமானப்படுத்துறதுக்கே அவங்களை வைத்திருக்காங்க. आपको लज्जित करने के लिए उनको रखा है। இப்படிப்பட்ட கரைகளை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். इस डाग के ऊपर आप सावधान रहिए। யூதாஸ் காரியத் இதுக்கு நல்ல உதாரணம். இது எல்லாத்துக்கும் और यूदास इस्कारियत इसके लिए बहुत अच्छा उदाहरण है। இந்த அன்பின்
விருந்துல யூதாஸ் காரியத் ஒரு கரை. ये प्रेम के सभा में यहूदास वो एक डाक था। அவன் எப்படிப்பட்ட கரையா இருக்கிறான்? किस प्रकार का डाक था? தன்னையே மேய்த்துக்கொள்ள விரும்புறான். अपने आप को चरना चाहा। ஒரு ஸ்திரீ தைல பாட்டில் உடைச்சி கர்த்தருடைய தலையில ஊத்துனா, और एक स्त्री जो है एक इतर को तोड़कर परमेश्वर के सिर पे उंडेल दी। உடனே யூதாஸ் காரியன் என்ன சொன்னான் தெரியுமா? युदास इस्करियोत ने क्या कहा? ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாலே? क्यों उसे व्यर्थ में डाल दी? இத 300 காசுக்கு வித்து ये 300 सिक्का के लिए बेचकर கர்த்தருக்கு கொடுத்துக்கலாமேன்னு சொன்னான். गरीबों को दे सकता है करके बोल। ஆனா உள்ளத்துல வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தான். लेकिन उसके मन में कुछ और था। இவன் தன்னுடைய பணப்பையை நிறைக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருந்தான். वो अपने पॉकेट को भरने की कोशिश कर रहा था। அவன் ஏழைகள் மேல கவனம் வைக்கல. वो गरीबों के ऊपर ने ध्यान नहीं दिया। ஆனா தன்னுடைய பணப்பையை நிறைக்கணும்னு நினைச்சான். अपने पॉकेट को भरना चाहा। தன்னையே மேய்த்துக் கொள்கிறவர்கள், अपने आप को चराने वाले, இவங்க எல்லாம் ஒரு கரைகள். ये सब एक डाग हैं। எல்லாம் நம்மளுடைய இதை நிறைக்கணும். ये हम अपने आप को भरना है, நம்மளுடைய பாக்கெட்டை நிறைக்கணும். अपने पॉकेट को भरना है। ஆனா மந்தை பற்றி ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. लेकिन भेड़ों के बारे में कुछ नहीं सोचेंगे। ஏழைகளை பற்றி நினைக்க மாட்டாங்க. गरीबों के बारे में कुछ नहीं सोचेंगे। ஏழைகளை பற்றி சொல்லுவாங்க, और गरीबों के बारे में बोलेंगे। ஆனா ஒரு ஏழை கூட அவங்க இறங்க மாட்டாங்க. लेकिन एक गरीब को भी नहीं मदद करेंगे। யூதாஸ் காரியத்துக்கு நல்ல உதாரணம் அதுடுங்க. युदास इस्करियोत जो है इसके लिए बहुत अच्छा उदाहरण है। அவன் தண்ணீர் இல்லாத ஒரு மேகம். वो निर्जल का एक बादल है। கர்த்தர் சீஷர்லாம் வரவழைத்தார். परमेश्वर ने शिष्यों को बुलाया। பூன் சொல்லிதோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். फूंक कर उनसे कहा कि पवित्र आत्मा को ले लो। ஆனா அந்த நேரத்துல लेकिन उस समय में மேகத்து மேல தண்ணீர் வரக்கூடிய நேரம் வரும்போது बादल के ऊपर पानी आने के समय में யூதாஸ் காரியத் சீன்லே கிடையாது. और युदास इस्करियोत जो है वहां पर था ही नहीं। அதுக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்து போயிட்டான். उससे पहले ही अपने फांसी लगा लिया। அது ஒரு மேகம். वो एक बादल है। தண்ணீர் இல்லாத ஒரு மேகமாக वो காணப்பட்டான். निर्जल बादल है। அவன் ஒரு மரம். वो एक वृक्ष है। ஆனா இலை உதிர்ந்த ஒரு மரம். लेकिन उसके पत्ते जड़ गए। கனி இல்லாத ஒரு மரமா காணப்பட்டான். वो निष्फल वृक्ष था। அவன் அவமானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மரமா இருந்தான். अपमान को अपमानित करने वाला एक वृक्ष था। वो அவமானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அலைகளா காணப்பட்டான். वो अपमान को प्रकट करने वाला एक लाट के मानित था। யெகோஷுவாவை அவமானப்படுத்தினான். यहोशुआ का अपमान किया। முத்தத்தினால யெகோஷுவா காட்டி கொடுத்தான். अपने चुम्बन से यहोशुआ को पकड़वा दिया। இவங்க தான் அந்த அன்பின் விருந்துல கரைகளா இருக்கக்கூடியவங்க. यही लोग वो प्रेम की सभा में डाग हैं। இன்னைக்கு நம்ம அப்படி இருக்க கூடாது. आज हम ऐसे नहीं होना। மற்றவங்க யாரையும் நீங்க அவமானப்படுத்தாதீங்க. और दूसरों को किसी को अपमान नहीं करना। எந்த மனுஷனையும் அவமானப்படுத்தாதீங்க. कोई मनुष्य को अपमान नहीं करना। சத்ருவையே நேசிக்கணும்னு சொல்லி இருக்காரு. शत्रु से प्रेम करने के लिए कहा। யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. किसी को अपमान मत कीजिए। எல்லாத்துக்கும் நல்லது நினைங்க. सभी के लिए अच्छा सोचिए। யூதாஸ் காரியத்தை அவமானப்படுத்த தான் வந்தான். और युदास इस्करियोत अपमान करने के लिए ही आया। யெகோஷுவா நின்னுட்டு இருக்கிறார். यहोशुआ खड़ा है। யூதாஸ் காரியத்தை அவமானப்படுத்த வர்றான். और युदास इस्करियोत अपमान करने के लिए आता है। அந்த நேரத்துல யெகோஷுவா இவன் அவமானப்படுத்தல. उस समय में यहोशुआ ने इसे अपमान नहीं किया। என் சிநேகிதனேன்னு சொல்லி கட்டிப்பிடிச்சாரு. मेरे दोस्त करके उसने गले लगाया। எப்படிப்பட்ட தேவன் நம்மளுடைய தேவன். देखिए किस प्रकार का परमेश्वर है हमारा। எந்த மனிதனை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. किसी व्यक्ति को अपमान करने वाला नहीं है। அவமானத்தை சகிக்கிறார். वो अपमान को सहता है। இன்னைக்கு अनेक ஜனங்கள் யூதாஸ் காரியத்து மேல தான் இருக்காங்க. आज बहुत सारे लोग युदास इस्करियोत के मानित ही हैं। அப்படியே வந்து கட்டி பிடிப்பாங்க. ऐसे ही गले लगेंगे। பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லுவாங்க. प्रेज द लॉर्ड भाई बोलेंगे। பின்னால ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. और पीछे एक चाकू रखते हैं। உங்களை அவமானப்படுத்த அவங்க தயங்கவே மாட்டாங்க. वो आपको अपमान करने के लिए वो हिचकिचाएंगे नहीं। அவங்க அவமானப்படுத்தணும்ட்டே அவங்க படைக்கப்பட்டவர்கள். अपमान करने के लिए ही वो लोग बनाए गए हैं। பாருங்க கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा 12 பேர்களையும் நான் தான் தேர்ந்தெடுத்தேன். 12 लोगों को मैंने ही चुना है। உங்களில் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான். लेकिन तुम में भी एक शैतान है। அவன் தான் கரை. वही है डाग। அவன் அவமானப்படுத்துகிறவன். वो अपमान करने वाला। இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்க கூடாது. आज हम उस प्रकार के नहीं होना चाहिए। பாருங்க இந்த அன்பின் விருந்துல கரையா இருக்கிறவர்கள், देखिए प्रेम की सभा में जो डाग हैं, முதலாவது தன்னையே மேய்த்துக் கொள்கிறார்கள். पहले अपने आप को चराते हैं। தண்ணீர் இல்லாத மேகமா இருக்கிறாங்க. और निर्जल बादल हैं। இலை உதிர்ந்த மரத்தை போல இருக்கிறாங்க. और पत्ते जड़े हुए वृक्ष के मानित है। அவமானத்தை தள்ளுகிற ஒரு கடல் அலையா இருக்கிறாங்க. और अपमान को देने वाले एक समुद्र की लाट के मानित है। இன்னைக்கு நம்ம யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம். आज हम किसी को अपमान नहीं करना। ஐந்தாவது காரியம் அவங்க யாரு? पांचवा चीज वो क्या है? பாருங்க 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 13वें वचन को हम पढ़ेंगे। மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவங்க யாரா? और ये लोग कौन है? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். ये जो मार्ग जो भटक गया है वैसे तारा है। இவங்களும் ஒரு நட்சத்திரம் தான். ये भी एक तारे हैं। ஆனா இவங்க மார்க்கம் தப்பி அலையறாங்க. लेकिन ये मार्ग भटक गए।
அவங்க ஒரு சரியான மார்க்கத்துல கிடையாது. ये सही मार्ग पे नहीं है. பாருங்க இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ये कैसा है करके मैं बताता हूँ. வானத்துல சூரிய மண்டலம் இருக்குது. और आकाश मंडल है. அந்த சூரியனை சுத்தி 9 கிரகங்களும் சுத்தி வருது. और सूरज की चारों ओर जो है 9 ग्रह रहता है. இதுதான் விஞ்ஞானம் நமக்கு சொல்லி கொடுக்குது. यही हमें साइंस सिखाता है. இந்த சூரியனை சுற்றி 9 கிரகங்களும் சுத்தி வருது. इस सूरज के चारों ओर 9 ग्रह है. அது 9 கிரகங்களும் சுத்தி வருது. ये 9 ग्रह उसके चारों ओर चक्कर लगाती है. ஆனா இந்த சூரிய மண்டலம் लेकिन ये सूरज का मंडल जो है ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வருது. एक सूरज जो है वो एक तारा का फेरी लगाती है. மொத்தம் 88 நட்சத்திர கூட்டங்கள் உண்டு மேக வானத்துல. कुल 88 कुल 88 तारों का झुंड है. அத கான்ஸ்டலேஷன் சொல்லுவாங்க. उसे कॉन्स्टलेशन बोलते हैं. அத ஓரியன் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க. उसे ओरियन स्टार्स बोलते हैं. போலார் பேர் அப்படினு சொல்வாங்க. पोलार बेर बोलते हैं. இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. ऐसे बहुत सारे नाम हैं. இந்த லியோ சைன் இருக்குது. लियो का चिन्ह है. வர்கோ இருக்குது. वर्गो है. இப்படி இந்த ராசிகள் எல்லாமே ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்கள். ये जो राशियां हैं वो सब एक तारों का झुंड है. அப்படி ஆபீஷியலி ஒரு 88 நட்சத்திர கூட்டத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ऐसे उन्होंने 88 झुंड को उन्होंने पहचाना है. இன்னும் நிறைய இருக்கலாம். और बहुत सारे हो सकते हैं. இந்த எல்லா நட்சத்திர கூட்டமும் सारे तारों का जो झुंड है இந்த சூரிய மண்டலமும் கூட और ये सूरज भी ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வருது. एक तारे का चक्कर लगाती है. பூமி எதை சுத்துது? पृथ्वी किसका चक्कर लगाती है? சந்திரன் எடுத்துக்கலாம் முதல்ல. अब चांद को ले लेंगे. சந்திரன் எதை சுத்துது? चांद किसकी चक्कर लगाता है? பூமியை சுத்துது. पृथ्वी की चक्कर लगाती है. பூமி எதை சுத்துது? और पृथ्वी किसकी चक्कर लगाती है? சூரியனை சுத்துது. सूरज की चक्कर लगाती है. சூரிய மண்டலம் எதை சுத்துது? और सूरज और तारांगण किसे चक्कर लगाती ஒரு है? நட்சத்திரம் இருக்குது. एक तारा है. அதுதான் நார்த் போல் ஸ்டார்னு சொல்லுவாங்க. उसे नॉर्थ पोल स्टार कहते हैं. அந்த நார்த் போல் ஸ்டார் उस नॉर्थ पोल स्टार को 88 இந்த நட்சத்திர கூட்டமும் சுத்திக்கிட்டு இருக்குது. 88 जो तारों का झुंड है वो फेरी लगाती है. அது எல்லாமே ஒரே மார்க்கத்துல இருக்கும். वो सभी एक ही मार्ग में होगा. இந்த எல்லா நட்சத்திர கூட்டமும் ये सारे तारों का झुंड ஒரு நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். एक तारा को ही पीछा करते रहेगी. அதனால எவ்வளவு சுத்தினாலும் इसलिए कितना भी घूमेगी तो எல்லா நட்சத்திரமும் கரெக்ட்டா அந்த இடத்துல இருக்குது. सभी तारे एक अपने अपने जगह पर இது எல்லாமே நார்த் போல் ஸ்டார் மையமா வச்சு சுத்தக்கூடியது. ये सब नॉर्थ पोल स्टार को देखकर घूमने वाली है. ஆனா ஒரு சில ஸ்டார் लेकिन कुछ तारे மார்க்கம் தப்பி அலையுது. मार्ग भटक जाते हैं. அந்த மார்க்கம் தப்பி அலைகிற ஸ்டார்ஸ் என்ன? मार्ग भटक जाने वाले तारे कौन से हैं? அது நார்த் போல் ஸ்டார் சுத்தி வராது. वो नॉर्थ पोल स्टार का चक्कर नहीं लगाती. அது வேகமா அங்கங்க இப்படி போகும். वो तेजी से यहाँ वहाँ भटकती है. நான் அந்த மாதிரி நட்சத்திரத்தை பார்த்திருக்கிறேன். मैंने वैसे तारों को देखा है. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 8वीं कक्षा में मैं जब था மேல உட்கார்ந்துட்டு நட்சத்திரங்களை பார்க்கிற வேலை தான். और ऊपर रहकर ऐसे तारों को देखने का काम है. பில்டிங்க்கு மேல போயிட்டு நட்சத்திரத்தையே பார்த்துட்டு இருப்போம். और बिल्डिंग के ऊपर जाकर हम तारों को देखते हैं. அப்போ இந்த மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் நாங்க பார்த்திருக்கிறோம். तो ये जो मार्ग भटक जाती है इन तारों को हमने देखा है. இந்த மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. और मार्ग भटक जाने वाले तारे बहुत सारे लोग हैं. இன்னைக்கு நீங்களும் நானும் आज आप और मैं ஒரு நட்சத்திரத்தை நம்ம சுத்தி வந்துட்டு இருக்கிறோம். एक तारे का चक्कर काटते हैं. அதான் வடதுரு நட்சத்திரம். वही है नॉर्थ का तारा. நார்த் போல் ஸ்டார். नॉर्थ पोल स्टार. இன்னைக்கு அத சுத்தி தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். उसको देखकर ही हम चलते हैं. அந்த நார்த் போல் ஸ்டார் நம்மளுக்கு யாரு? वो नॉर्थ पोल स्टार हमारे लिए कौन है? அது யெகோஷுவா. वो यहोशुआ है. அவரை சுத்தி நம்ம வந்துட்டு இருக்கிறோம். उसकी चारों ओर हम चलते हैं. ஆனா சில நட்சத்திரங்கள் மார்க்கம் தப்பி போகுது. लेकिन कुछ तारे जो है मार्ग भटक जाती है. அது எப்படிப்பட்டவங்க? वो किस प्रकार के लोग हैं? அன்பின் விருந்துல ஒரு கரை. वो प्रेम के सभा में एक दाग है. அவங்கள அந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. उनको उस स्थिति में नहीं ला सकते. இது இந்த நட்சத்திரம் எப்போ அப்படி ஆகும்னா वो तारा कब ऐसा होगा? கேலக்ஸி இருக்குல்ல, जो ग्रह मंडल है, அந்த கேலக்ஸி நிறைய உண்டு. वो मंडल बहुत सारा है. இந்த கேலக்ஸி வந்து நட்சத்திர கூட்டத்தை வெளியே தள்ளி விடும். और ये मंडल जो है तारों का झुंड को बाहर धकेलता है. அப்படி தள்ளி விடும்போது उसको धकेलते समय இது நார்த் போல் ஸ்டாருடைய கண்ட்ரோல்ல இருக்காது. ये नॉर्थ पोल स्टार के कंट्रोल में नहीं होता. இது மார்க்கம் தப்பி அப்படி அலைஞ்சிட்டே கிடக்கும். वो मार्ग भटक कर यहाँ वहाँ हिलते रहेगा. அப்படிதான் இன்னைக்கு अनेகர் இருக்காங்க. ऐसे ही बहुत सारे लोग हैं. நார்த் போல் ஸ்டார் எதுவும் தெரியாது. नॉर्थ पोल स्टार कौन सा है मालूम नहीं. கேலக்ஸில இருந்து வெளிய வந்தாச்சு. वो गैलेक्सी से बाहर आ गए. இந்த உலகத்துல இருக்காங்க. इस संसार में रहते हैं. ஆனா மார்க்கம் தெரியல. लेकिन मार्ग नहीं ஆனா मालूम. நம்மளுக்கு மார்க்கம் யாரு? लेकिन हमारा मार्ग कौन है? யெகோஷுவா சொன்னார், यहोशुआ ने कहा, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். मैं ही मार्ग सत्य और जीवन हूँ. ஒரு தடவை சாஸ்திரிகள்
एक बार शास्त्री लोग ஒரு நட்சத்திரத்தை பார்த்தாங்க கிழக்குல. एक पूरब की ओर एक तारा को देखा। அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே उस तारे को देखते ही அது பின்னாலே நடந்து போனாங்க. उसका पीछा करने लगे। கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. सही तरीके से उन्होंने पीछा किया। எருசலேமுக்குள்ள வந்த உடனே यरूशलेम में आते ही அந்த சாஸ்திரிகள் वो शास्त्री लोग மார்க்க தப்பி அலைஞ்சிட்டாங்க. वो मार्ग भटक गए। அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்றது விட்டாங்க. वो तारों को पीछा करना छोड़ दिया। இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. और इस्राएल का राजा जो जन्मा है वो कहाँ है करके पूछने யூதருக்கு लगे। ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? यहूदियों का राजा जो जन्मा है वो कहाँ है? தேட ஆரம்பிச்சிட்டாங்க. वो ढूंढने लगे। இப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது ऐसे ढूंढते समय மார்க்கம் தப்பி அலையறாங்க பாருங்க. वो मार्ग भटक गए। ஒரு நாள் एक दिन மீண்டும் அந்த நட்சத்திரம் தெரிஞ்சது. दोबारा वो तारा दिखी। இவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. बहुत खुश हो गए। மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுக்கும் और जो मार्ग भटक जाते हैं उन तारों को भी அவங்களை திருந்துறதுக்கு கர்த்தர் அந்த நட்சத்திரத்தை காமிப்பார். उनको सुधारने के लिए परमेश्वर वो तारा को दिखाता है। இந்த சாஸ்திரிகள் ये शास्त्री लोग திரும்ப அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டே போனாங்க. दोबारा उस तारा का पीछा कर रहे थे। அந்த நட்சத்திரம் எங்க கொண்டு போய் விட்டுச்சு? और तारा कहां जाकर छोड़ी? யெகோஷுவா எந்த வீட்டுக்குள்ள இருந்தாரோ यहोशुआ जिस घर में थे அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் उस நிறுத்திச்சு. घर के अंदर छोड़ दिया। இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமா காணப்படுறோம்? आज हम किस प्रकार के तारे के मानित हैं? இன்னைக்கு நிறைய மெய்ப்பர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரை போல இருக்கிறாங்க. आज बहुत सारे चरवाह मार्ग भटके हुए हैं। அவங்கள பின்தொடர்ற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. उनको पीछा करने वाले ही हैं। அவங்களும் மார்க்கம் தப்பி தான் அலைவாங்க. वो भी मार्ग भटक जाते हैं। ஆனா மார்க்கம் தப்பி அலையாத लेकिन जो भटकते नहीं हैं, நார்த் போல் ஸ்டாரை பார்த்து சுத்துற அந்த நட்சத்திரம், जो नॉर्थ पोल स्टार को देखकर चलने वाला वो तारा, அப்படிப்பட்ட கூட்டமா தான் நம்ம இருக்கணும். उस प्रकार के झुंड हम होना है। நம்ம யெகோஷுவாவை சுத்தி சுத்தி வரக்கூடிய கூட்டமா हम இருக்கணும். यहोशुआ का गोल गोल चक्कर लगाने वाले लोग होना चाहिए। வேற எந்த நட்சத்திரத்தையும் சுத்தாதீங்க. और कोई तारे का चक्कर नहीं लगाना। இந்த உலகத்துல எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்காங்க. इस संसार में बहुत सारे तारे हैं। ஆனா அந்த நட்சத்திரத்தை நீங்க சுத்தாதீங்க. उस तारों का चक्कर मत लगाइए। யெகோஷுவா தான் நமக்கு ஸ்டார். यहोशुआ ही हमारे लिए तारा है। அவர்தான் நமக்கு சூப்பர் ஸ்டார். वही हमारा सुपरस्टार है। அந்த சூப்பர் ஸ்டார் சுத்தி சுத்தி வாங்க. वो सुपरस्टार का चक्कर लगाइए। வேற யாரையும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரா வைக்க और வேண்டாம். कोई आपका सुपरस्टार नहीं होना। பாருங்க நிறைய பேர் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போல இருக்காங்க. बहुत सारे लोग मार्ग भटके हुए तारे की तरह हैं। அவங்களுக்கு யெகோஷுவா யாருன்னு தெரியாது. वो नहीं जानते यहोशुआ कौन है। மார்க்கம் தப்பி அலைஞ்சிட்டு இருக்காங்க. वो मार्ग भटक गए हैं। அவங்கள மார்க்கத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு उनको मार्ग में लाने के लिए கர்த்தர் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். परमेश्वर ने आपको और मुझे चुना है। பாருங்க இந்த நம்மளுடைய அன்பின் விருந்துல देखिए प्रेम की सभा में ஒரு கரைகள் இருக்காங்க. एक डाग है। இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்களா? ये लोग किस प्रकार के हैं? முதல்ல தன்னையே மேய்த்துக் கொள்வார்கள். पहले अपने आप को चराते हैं। தண்ணீர் இல்லாத மேகம் போல இருப்பார்கள். और बिना पानी का मेघ के बाधित होंगे। இலை உதிர்ந்த ஒரு மரத்தை போல இருப்பாங்க. और जड़े हुए वृक्ष के मानित होंगे। அவமானத்தை தள்ளுகிற ஒரு கடல் அலை போல் இருப்பாங்க. और अपमान को देने वाले एक समुद्र की लाट के मानित होंगे। அடுத்தது அவங்க மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போல இருப்பாங்க. और अगला वो मार्ग भटकने वाले तारे के मानित होंगे। இந்த அஞ்சுல நம்ம எதுவுமே இருக்க கூடாது. ये पांच में हम कुछ भी नहीं होना चाहिए। நம்ம அன்பினால் நிரப்பப்பட்டவர்களா हम இருக்கணும். प्रेम से भरा हुआ रहना चाहिए। எந்த அன்பினால் நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும்? कौन से प्रेम से? அகப்பே அன்பு. अगपे प्रेम। அந்த அகப்பே அன்பு கூட இணைக்கப்பட்டவர்களா இருக்கணும். अगपे प्रेम के अंदर जुड़े हुए होना चाहिए। அந்த அகப்பே அன்பை उस अगपे प्रेम को எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா इब्रानी भाषा में क्या बोलते हैं? அஹபா அப்படினு சொல்வாங்க. अहबा बोलते हैं। அந்த அகபா அன்போடு கூட இணைஞ்சிருங்க. वो अहबा प्रेम के साथ जुड़ जाइए। அவர் அதுதான் விரும்புறார். वो वही चाहता है। அதுதான் நமக்கு நார்த் போல் ஸ்டார். वही हमारा नॉर्थ पोल स्टार है। அவரை சுத்தி சுத்தி வாங்க. उसकी चक्कर लगाइए। உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். आपका जीवन बदल जाएगा। அவருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வந்துருங்க. उसके चिमक वाले तेज के अंदर आ जाइए। அவருடைய மேக்னெட் ஃபீல்ட் நீங்க வந்துட்டீங்கன்னா उस चिमक के अंदर अगर आप आ गए நீங்க तो அவரை சுத்தி சுத்தி வருவீங்க. आप उसकी चक्कर लगाएंगे। மார்க்கம் தப்பி அலைய மாட்டீங்க. मार्ग भटकेंगे नहीं। இன்னைக்கு நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஸ்டார் அவர்தான். आज हमारे लिए जो चुंबक वाला तारा वही है। சென்ட்ரலைஸ்ட் மேக்னெட் அவர்தான். वो एकदम मध्य चुंबक वाला तारा वही है। நம்ம எல்லாம் அவரை சுத்தி சுத்தி வரணும். हम सब उसकी चक्कर लगाना है। நம்ம அவரை சுத்தி தான் வரணும். हम उसकी चक्कर लगाना அந்த है। மேக்னெட்டிக் ஃபீல்ட் அங்க ஃபோர்ஸ்ல வரும்போது वो चुंबक की तेज जब वहां पर आती है நம்ம வேற எதுவும் கூட ஒட்ட கூடாது. हम और किसी के साथ जुड़ना नहीं। இந்த உலகத்தோடு ஒட்ட கூடாது. इस संसार के साथ नहीं जुड़ना। அந்த மேக்னெட் கூட ஒட்டிரணும். उस चुंबक के साथ जुड़ना है। பாருங்க இந்த உலகம் देखिए ये संसार ஒரு போல்ட் மாதிரி. एक बोल्ट की तरह है। நம்ம எல்லாம் ஒரு நட்டு. हम सब एक नट हैं। சொல்லுவாங்கல்ல
कहते हैं ना, இவனுக்கு நட்டு போச்சு, इसका नट ढीला हो गया, நம்ம எல்லாம் ஒரு நட்டு. हम सब एक नट है। இந்த நட்டு போல்ட் கூட அட்டாச் இருந்துச்சுன்னா, ये नट यदि बोल्ट के साथ अटैच रहेगा, இந்த உலகம் ஒரு போல்ட், ये संसार एक बोल्ट है, இந்த போல்ட் கூட நீங்க அட்டாச் ஆயிருந்தீங்கன்னா, बोल्ट के साथ अटैच होगा तो எவ்வளவு பெரிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்தாலும், और कितना भी तेज चुंबक का शक्ति आए, இந்த நட்டு அங்க போகாது. ये नट वहां नहीं जा सकता। அதனால இந்த போல்ட் கூட நீங்க இணைய வேண்டாம். और इस संसार के बोल्ट के अंदर नहीं जुड़ना, இந்த உலகத்தின் போல்ட் கூட இணைய வேண்டாம். संसार के बोल्ट के अंदर नहीं जुड़ना, அதை விட்டு தன்னை விடுவித்துக் கொள்ளுங்க. उससे अपने आप को छुड़ाना है, அதை விட்டு தன்னை விடுவித்து उससे अपने आप को छुड़ाकर அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கூட ஒட்டிக்கிடுங்க. वो चुंबक वाले तेज के साथ जुड़ जाइए, அந்த நார்த் போல் ஸ்டார் கூட ஒட்டிக்கிடுங்க. नॉर्थ पोल स्टार के साथ जुड़ जाइए, அவர்தான் நமக்கு எல்லாம். वही हमारे लिए सब कुछ है। அந்த அன்பின் விருந்துல நம்ம ஐக்கியமாயிரும். प्रेम की सभा में हम मिलना है, கரையாக அல்ல, दाग के मानित नहीं, அன்பாக இணைந்து கொள்வோம். प्रेम से जुड़ना है। நம்மளையே மேய்க்க வேண்டாம், हम अपने आप को नहीं चरना है, ஆடுகளுக்கு ஆகாரத்தை கொடுப்போம். वो भेड़ों को भोजन देंगे। நம்ம தேவனுடைய மகிமையில் நிரப்பப்பட்ட மேகமா இருப்போம். हम परमेश्वर से भरा हुआ बादल के मानित होंगे, கனியுள்ள ஒரு மரமா இருப்போம். एक फलदायक वृक्ष होंगे, இலை உதிராதிருக்க மரத்தை போல இருப்போம். और पत्ते न झड़ने वाले वृक्ष के मानित होंगे। கடல் அலைதான் நம்ம, हम समुद्र के लाट ही हैं, ஆனா அவமானத்தை தள்ளுகிற கடல் அலையா மாற लेकिन வேண்டாம். अपमान को देने वाले समुद्र की लाट नहीं बनना। நட்சத்திரங்கள் தான் நம்ம, हम तारे ही हैं, ஆனா மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமா மாற வேண்டாம். लेकिन मार्ग भटके हुए तारा नहीं बनना है। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோ சிந்திச்சு आज பாருங்க. हम कैसे हैं सोच कर देखिए, நம்மட்ட அகப்பே அன்பு அதிகமாக காணப்படும். हमारे पास अगपे प्रेम ज्यादा दिखना चाहिए। எரோஸ் இருக்கலாம், एरोस हो सकता है, லூதுஸ் இருக்கலாம், लुदुस हो सकता है, பிலோஷியா இருக்கலாம், लोशिया हो सकता है, மானியா இருக்கலாம், मानिया हो सकता है, ஃபீலியா இருக்கலாம், फीलिया हो सकता है, பிராக்மா இருக்கலாம், प्राग्मा हो सकता है, ஸ்டோர்ஜ் இருக்கலாம், स्टोर्ज हो सकता है, ஜேனியா இருக்கலாம். जेनिया हो सकता है। எல்லாம் நம்ம வாழ்க்கை கூட सब कुछ சம்பந்தப்பட்டது हमारे தான். जीवन के साथ संबंधित है, ஆனா எல்லாத்தை விட அதிகமா நமக்கு என்ன வேணும்? लेकिन सबसे अधिक क्या होना है? அகப்பே லவ். अगपे प्रेम। அந்த அன்புக்கு நீங்க கரையா மாறிராதீங்க. उस प्रेम के लिए दाग मत बनिए। உங்ககிட்ட எரோஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, अगर आपके पास एरोस ज्यादा होगा तो அப்ப நீங்க அகப்பே அன்புக்கு நீங்க கரையா இருக்கிறீங்க. आप अगपे प्रेम के लिए आप दाग हैं। மத்த 8 அன்புல ஏதாவது ஒரு அன்பு அதிகமா இருந்துச்சுன்னா, और बाकी 8 प्रेम में कोई भी एक प्रेम ज्यादा होगा तो நீங்க அகப்பே அன்புல நீங்க கரையா இருக்கிறீங்க. आप अगपे प्रेम में दाग हैं, அன்பின் விருந்துல நீங்க கரையா இருப்பீங்க. प्रेम के सभा में आप दाग हैं। அப்படி நம்ம இருக்க வேண்டாம். ऐसे हम नहीं होना। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। அன்பின் விருந்துல நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். प्रेम के सभा में हम जुड़े हुए हैं। நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் சிந்திச்சு हम பாருங்க. किस प्रकार होना है वो सोच कर देखिए। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। நம்ம தலையில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे। இன்னைக்கு கேட்ட அந்த செய்தியின்படி आज जो संदेश हमने सुना, நம்மளை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் கொடுங்க. हमें नम्र करके परमेश्वर के हाथ இத மறுபடி தியானிங்க. इसे बार बार ध्यान कीजिए। கர்த்தர் நிச்சயமா உங்களோடு பேசுவார். परमेश्वर जरूर आपसे बात करेगा। அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. उससे नामुमकिन कुछ भी नहीं। அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன். वो अद्भुत काम करने वाला परमेश्वर। வேதத்தை அந்நிய காரியமா என்ன வேண்டாம். और कलाम को अन्य चीज करके मत सोचे। வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன். और कलाम के महत्व चीजों को मैंने उनको लिख के दिया। அவைகள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். और उसे अन्य चीज समझे। நம்ம அப்படி செய்ய வேண்டாம். हम वैसे नहीं करना। அந்த வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள, और कलाम के महत्वता को जानने के लिए வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து कलाम के अंदर प्रिय रहकर அதை இரவும் பகலும் தியானிப்போம். उसे रात और दिन ध्यान करेंगे। கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर जरूर महान कार्य करेगा। நாம் ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे क्या? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते எங்களை हैं। தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் हमें அப்பா. नम्र करके तेरे हाथ में देते हैं। உம்முடைய வார்த்தையின்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். तेरे वचन के जैसा हमें संभाल। இன்னைக்கு அந்த யூதா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் வாசித்தபடி आज यहूदा का पहला अध्याय 12वां और 13वां वचन को जैसा हमने पढ़ा, அந்த குணங்கள் எங்கிட்ட இருக்க கூடாது. वो गुण हमारे अंदर नहीं होना அதுக்கு மாறான குணங்கள் எங்களுக்கு இருக்கு. और उसके विरुद्ध गुण होना। மகிமையின் மேகமாக காணப்படணும். महिमा का मेघ बनने दो। ஆடுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர்களாக மாறணும். और भेड़ों को चारा देने वाला बना दो। இலை உதிராதிருக்க மரத்தை போல இருக்கணும். और मुरझाए ऐसे वृक्ष बने दो जिसके पत्ते मुरझाते नहीं। உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அலைகளாக இருக்கட்டும். और तेरे नाम की महिमा करने वाले लाट बनने दो। உம்மை சுமக்கிற ஒரு கடல் அலையாக மாறட்டும். நாங்க और तुझे उठाने वाले समुद्र की लाट बनने दो। அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். वो एक ही है जो आकाश को खोलकर समुद्र की लाट पर
पर चलने वाला है, உம்மை சுமக்கிற கடல் அலையாக மாறட்டும். நாங்க आपको उठाने वाला समुद्र की लाट बनने दो प्रभु, உம்முடைய மார்க்கத்துல இருக்கிற நாங்க நட்சத்திரங்களாக மாற்றித்தாங்க. और तेरे मार्ग पर रहने वाले तारे के मानित बदल दीजिए, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. हर किसी को आशीष कीजिए இந்த நேரத்துல விசேஷமா आज इस समय में विशेष रूप से। நாங்கள் மீண்டும் அந்த ரவி கராட்டுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். अभी हम रवि खराट भाई के परिवार के लिए हम प्रार्थना करते அவங்களுக்கு ஆறுதலை தாங்க, हैं, उनको तसल्ली दो, சமாதானத்தை தாங்க, शांति दो, அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும். सारे जरूरतों को पूरा कीजिए, அவங்களுடைய இல்லத்துல சமாதானம் வரட்டும்பா. उनके घर में शांति आने दो, அவங்களுடைய குடும்பத்துல நீர் கர்த்தாவே ஆறுதலை கட்டளையிடுங்க. उनके परिवार के अंदर आप तसल्ली दो, ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं, துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव और महिमा तुझी को देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।